ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு நம்மளோட அருண் அகாடமி டெலகிராம் சேனலில், அதாவது எஸ்எஸ்சி டெலகிராம் சேனலில் ஜிஎஸ் கொஷின்ஸ் வந்துட்டு, அதாவது ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 10 செட்டு வந்துட்டு உங்களுக்கு லிங்காக சென்ட் பண்ணியிருப்போம். ஆன்லைன் எக்ஸாமுக்கான லிங்க். சரிங்களா? அது நிறைய பேர் எழுதிருக்கீங்க. எழுதிட்டு அதில் பெரும்பாலும் என்ன கேட்டீங்க அப்படின்னா, சார் மேக்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டும் கொடுத்தீங்க, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் கொடுத்தீங்க. அதே போல ஜென்ரல் நாலேஜுக்கும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் கலாச்சுக்கும், அதாவது இந்த டெஸ்ட் இருக்கிற 10 டெஸ்ட்டுக்கும் எங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டிங்கன்னா இன்னமும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். அப்கமிங் எக்ஸாமுக்கு அதுக்கு நல்ல அப்ரோச், கொஸ்டின்ஸ்க்கான சரியான ஆன்சர் அப்ரோச் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சரி, அதுக்கு வேண்டி நம்ம அருண் அகாடமியில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த 10 டெஸ்ட்டுக்கும் ஒரே வீடியோவா, சரியா, நம்ம மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு செட்டுக்கும் ஒவ்வொரு வீடியோ போட்டிருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற 10 செட்டுக்கும் ஒரே வீடியோவா நம்ம போட போறோம். சரிங்களா? டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க அதை ரீகால் பண்றதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். சரிங்களா? இல்ல சார், நான் இப்பதான் வந்து படிக்கவே ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன், எனக்கு மார்ச் மந்த் தான் எக்ஸாம் வருது, பிப்ரவரி 20th இல்லை அப்படின்னா உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிச்சீங்கன்னா இன்னும் ஒரு ஐடியாவோட நீங்க படிப்பீங்க. சரியா? கொஞ்சம் வேகமா நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இதுல புதுசா இருக்கிறதெல்லாம் ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய அருண் அகாடமி எஸ்எஸ்சி டெலகிராம் சேனல்ல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல இதுக்கான லிங்க் இருக்கும். அந்த டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சார் சொல்ற எக்ஸ்பிளனேஷனை கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இதை கவனிச்சுட்டு கூட நீங்க எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா இன்னமும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சரிங்களா? என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியும். சரியா? மொதல் எக்ஸாம் எழுதுனீங்க, அதுக்கப்புறம் வீடியோ லிசன் பண்ணுங்க. வீடியோ லிசன் பண்ணிட்டு திரும்பியும் என்ன பண்றீங்க அப்படின்னா அதே டெஸ்ட் எழுதி பாருங்க. அப்படி எழுதி பார்க்கும்போது இந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் உங்களால ப்ராப்பரான ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? சரி, இன்னைக்கான வீடியோவை நம்ம பார்க்கலாம். இதுல மொத்தமா நம்ம 10 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் வந்து டிஸ்கஷன் பண்ண போறோம். சரிங்களா? சரிங்க, அப்படியே பார்க்கலாங்க. சரிதாங்க சார். சாரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா வினோபாரதி சார். சரிங்களா? உங்களுக்கு இருக்கிற எல்லா கொஸ்டினும், சரியா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே மிங்கிள் ஆகி தான் இந்த ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லயும் கொஸ்டின்ஸ் இருக்கும். சார் எல்லாத்துக்குமான எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு கிளியரா சொல்லிடுவார். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே சார், ஸ்டார்ட். டெஸ்ட் 1 ஃபர்ஸ்ட் பார்க்கலாங்க. டெஸ்ட் 1ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The original text of the இங்கிலீஷ்ல இருக்கும், தமிழ்ல இருக்குன்னு சொல்லுங்க சார். பட் டெஸ்ட் क्वेश्चन பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்கும், தமிழ்ல இருக்கு. நீங்க ஆப்ஷன் மாத்திக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. சரிங்களாங்க? சோ அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The original text of the Indian Constitution contain dash article கேக்குறாங்க. தமிழ்ல क्वेश्चन பாத்துருங்க. இந்திய அரசியலமைப்பின் அசல் உரை டேஷ் சரத்துக்களை கொண்டிருந்ததுன்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன கவனிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 வார்த்தை முக்கியம். ஒன்னு, கான்ஸ்டிடியூஷனுடைய ஒரிஜினல் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வேற, ஒரிஜினல் டெக்ஸ்ட் வேற, அட் பிரசன்ட் அப்படிங்கிறது வேற. அட் பிரசன்ட் ஒரிஜினல் பாத்தீங்கன்னா 1950ல, அதாவது 1950ல அம்பேத்கர் எழுதின புக்குக்கு பேரு தான் அதோட டெக்ஸ்டுக்கு பேர் தான் ஒரிஜினல் டெக்ஸ்ட். நம்ம இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதை அப்டேட் பண்ணிட்டோம். அப்டேட் சென்ஸ் என்னன்னா புதுசா சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது 1950ல பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் புக்ல டோட்டலா 395 ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு. ஆனா இப்போ அட் பிரசன்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அது 470 அப்டேட் ஆயிருச்சு. என்கிட்ட கொஸ்டின் கேட்டுருக்காங்க அப்படின்னா அசல்னு கேட்டுருக்காங்கல்ல, அசல்னு அது ஒரிஜினல் டெக்ஸ்ட். அப்ப எத்தனை தான் வரணும்னு சொல்லி பாருங்க. எத்தனை வரணும், எத்தனை இருக்கணும்? 395 வரணுங்களா? ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஆக்க போகுது. ஆன்சரு 395 ஆர்டிகல்ஸ் சொல்றாங்க. அப்போ ஒரிஜினல் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வேற, அப்டேட்டட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வேற. டெக்ஸ்ட் என்னன்னா அப்டேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது வேற. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின். Recently, red ant chutney of which state has got GI tag அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல கொஸ்டின் பாத்துருங்க. சமீபத்தில் எந்த மாநிலத்தின் சிவப்பு எறும்பு சட்னிக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளதுன்னு சொல்றாங்க. நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஜிஐ டேக் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் வந்து ஆன்சரை பார்த்துடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஜிஐ டேக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லயுமே ஒரு யூனிக்கான பொருள் இருக்கும். அது சாப்பாடா இருக்கலாம், இல்ல ஒரு பொருளா இது வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பதிக்கு லட்டு ஃபேமஸா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் குறிப்பிட்ட பொருள் வந்து ஃபேமஸா இருக்கலாம்ல. அப்படி அந்த வகையில என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்டேட்ல இருந்து ரொம்ப சிறந்த பொருள் இருக்கும். அந்த பொருள் என்ன கொடுப்பாங்க, அவங்க ஜிஐ டேக் ஒரு டேக் கொடுப்பாங்க. அந்த டேக் ஏன் முக்கியம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பொருளோட குவாலிட்டி ஃபிக்ஸ் பண்றோம்ல, அந்த மாதிரி இந்த ஜிஐ டேக் என்ன பண்ணுதுன்னா குறிப்பிட்ட பொருளுக்கு ஜாஸ்தியான ஒரு மவுஸை கொடுத்துரும், ஒரு ஃபெமிலியாரிட்டியை கொடுத்துரும். அப்ப என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த குறிப்பிட்ட ஒருக்கான பொருள் வாங்குவாங்க.
அப்படி பொருள் என்ன ஆகும், இந்தியாவில் எக்ஸ்போர்ட் ஜாஸ்தியாகும், நமக்கு காசு நிறைய கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் இந்த ஜிஐ டேக் அப்படிங்கிற டேக்கை யார் தராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க பேர் தான் ஜிஆர்ஆர்னு சொல்லுவாங்க. யாரு? ஜிஆர்ஆர். அவங்க என்ன ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பு, அந்த கமிஷன் பேர் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் ரெஜிஸ்ட்ரி. என்ன பண்ண போறாங்கன்னா இந்தியாவில் ஒரு ஸ்டேட்லையும் இதெல்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்கும், இது என்ன தராம ஜிஐ டேக் தர போறாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. யார் அவங்க? ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் ரெஜிஸ்ட்ரி. எங்க இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்காங்க. சென்னை தான் அவனுடைய ஹெட் ஆஃபீஸ், அங்கதான் இருக்குது. ஹெட் ஆஃபீஸு சென்னையில் தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து வேற என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய முதல் ஜிஐ டேக் பொருள் வச்சு கேட்பாங்க. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஜிஐ டேக் ப்ராடக்ட் எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா எதுனா அது டார்ஜிலிங் டீ. டார்ஜிலிங் டீ தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஜிஐ ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு 2004ல இந்த பொருளுக்கு என்ன பண்றாங்க, இந்தியாவுடைய முதல் ஜிஐ டேக் ப்ராடக்ட் எது? த டார்ஜிலிங் டீ அப்படின்னு சொல்றாங்க. எப்போ தராங்க? 2004ல தராங்க. சரிங்களா? ரைட். அப்ப என்ன முக்கியம், நம்ம கொஸ்டின் பாருங்க என்ன கேட்கறாங்கன்னா ரெட் சட்னி எந்த ஸ்டேட்டுக்கான ஜிஐ டேக்னு கேட்கறாங்க. எந்த ஊர்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க, எந்த ஊர்னு பாத்தீங்கன்னா அவங்க தான் ஒடிசாங்கிற ஸ்டேட்ல தான் என்ன பண்றாங்க, அந்த அந்த ரெட் அண்ட் சட்னிக்கு ஜிஐ டேக் தராங்க. அப்போ ஆப்ஷனு சீதா வரணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தேர்ட் கொஸ்டின். Which of the following is the Thanksgiving festival of Maharashtra where bulls are honored as they are considered indispensable to farming சொல்றாங்க. என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட்ல எந்த பண்டிகை மூலமா அந்த மாடுகளுக்கு நன்றி செலுத்துறாங்க, விவசாயம் மாடுலாம் வந்துட்டு விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணுது இல்ல, அப்படி ஹெல்ப் பண்றதுக்கு எந்த பண்டிகையில் அவங்க அதுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த ஃபெஸ்டிவல் பேர் பாத்தீங்கன்னா அது பேர் தான் போலா ஃபெஸ்டிவல் சொல்றாங்க. அதாவது மகாராஷ்டிராவில் போலா ஃபெஸ்டிவல் என்ன பண்ணுது அப்படின்னா அங்க இருக்கிற விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, ஒரு பண்டிகை பண்றாங்கல்ல, அதுக்கு பேர் தான் இங்க போலா ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆப்ஷன் ஏ சி எங்க வரும்னு சொல்லி பார்த்துடலாமா? இப்போ ஆப்ஷன் ஏ எங்க வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மகர சங்கராந்தி அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு காமன் ஃபெஸ்டிவல், இந்தியாவுடைய ஒரு காமன் ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல், அதாவது அறுவடை பண்றாங்கல்ல அதுக்கான ஒரு ஃபெஸ்டிவல், இல்லைன்னா தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவல் கூட சொல்லுவாங்களே. அப்படி பார்க்கும்போது இந்த மகர சங்கராந்திங்கிறது ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு பேர்ல கொண்டாடுறாங்களே. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் என்ன பேர் பண்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அது பேரு பொங்கல்னு பேர் வைப்பாங்க. சரிங்களா? குஜராத்ல பாத்தீங்கன்னா உத்தராயன் ஒன்று பேர் வைப்பாங்க. கர்நாடகால மகர சங்கராந்தின்னு பேர், அந்த மாதிரி சங்கராந்தின்னு பேர் வைப்பாங்க. அந்த மாதிரி இந்தியாவில் ஒரு ஸ்டேட்லயுமே இது பேர் வேரி ஆகும். இந்த பண்டிகை எப்போ கொண்டாடுவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜனவரி 13 இல்லைன்னா 14ல மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ்ல கொண்டாட போறாங்க. புரியுதுங்களா? அப்போ மகர சங்கராந்தி இந்தியாவோட காமன் ஃபெஸ்டிவல், அது ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு மாதிரி மாறப்போகுதுன்னு சொல்றாங்க. அடுத்து குடி பட்வா அப்படிங்கிறது என்னன்னா அது மகாராஷ்டிரால பண்ணக்கூடிய ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் சொல்றாங்க. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். அப்ப நமக்கு இங்க ஆன்சர் என்னதான் வரணும், அது பேர் தான் போலா ஃபெஸ்டிவல் சொல்றாங்க. யார் பண்றாங்க? மகாராஷ்டிரா பண்றாங்க. ஏன் பண்றாங்க? அங்க இருக்கிற மாடுகளுக்கு தேங்க்ஸ் பண்றதுக்காக கொண்டாடுறான்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, fourth question. In which among the following states is Arabica coffee grown in India ன்னு சொல்லி கேட்கறாங்க. இப்படி தமிழ்ல கொஸ்டின் பார்த்துருங்க. பின்வரும் எந்த இந்திய மாநிலங்களில் அரேபிகா காஃபி விளைகிறது சொல்லி கேட்கறாங்க. எந்த ஊர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்நாடகால தான். அதாவது இந்த கொஸ்டின்ல ஆப்ஷன் ஏபிசி எல்லா ஊர்லயுமே இந்த அரேபிகா காஃபி பண்ணாலும் எந்த ஊர்ல ஜாஸ்தி பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது கர்நாடகால ஜாஸ்தி பண்றாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் போடுறீங்க? ஆப்ஷன் டி கர்நாடகான்னு போடுறீங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 5th கொஸ்டின். அவசர காலத்தில் எந்த அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியாதுன்னு சொல்லி கேட்கறாங்க. வைக்க முடியும்னு கேட்கல, முடியாதுன்னு சொல்லி கேட்கறாங்க. டியூரிங் அன் எமர்ஜென்சி which fundamental rights cannot be suspended ன்னு சொல்லி கேட்கறாங்க. எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது ஆப்ஷன் டி 20 and 21 சொல்லுவாங்க. என்ன 21 சொல்லுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 20 அப்படிங்கிறது ஒரு கன்விக்டுக்கான
கன்விக்ட்னா யாரு தப்பு கொலை பண்றாங்க தண்டனை அனுபவிக்கிறாங்க அதாவது கன்விக்ட் குற்றவாளின்னு சொல்றாங்கல்ல குற்றவாளிகளுக்கான ஒரு பாதுகாப்பை பத்தி சொல்றது என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிகல் 20 டிஸ்கிரைப் பண்ணும் 21 என்ன சொல்லுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரைட் டு லைஃப் ஒருத்த மனுஷன் ஒரு இந்திய குடிமகனுடைய வாழ்வு உரிமையை பத்தி பேசுறது தான் வாழ்வு உரிமை ரைட் டு லைஃப் பத்தி பேசுறது அதுதான் ஆர்டிகல் 21 இது ரெண்டுத்தையும் எப்ப சஸ்பெண்ட் பண்ண முடியாது எமர்ஜென்சி அப்போ சென்ட்ரல் கவர்மெண்டால இதை மக்கள்கிட்ட நீக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க இப்ப என்ன ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி 20 and 21 தான் வரணும் அடுத்த கொஸ்டின் பாருங்க when was the first complete census conducted in India கேக்குறாங்க தமிழ்லையும் பாருங்க இந்தியாவில் முதல் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது பண்றாங்க நடத்தப்பட்டதுன்னு சொல்லி கேட்கறாங்க அப்படி ஆப்ஷன் பாருங்க என்ன வருது சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1881 1881 ரெண்டு கொஸ்டின் முக்கியம் இல்லை என்ன சொல்லி கேட்பாங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது வேற இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் சென்சஸ் அப்படிங்கிறது வேற இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சென்சஸ் எப்படி இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1872ல லார்ட் மாயோ அவரு கீழே என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சென்சஸ் எடுக்கிறாங்களே இது ஒரு கம்ப்ளீட் சென்சஸா இல்லாம ஒரு குறிப்பிட்ட ரீஜன்ல மட்டும் பண்றாங்க அடுத்து என்ன பண்றாங்கன்னா 1881 1881 என்ன பண்றாங்கன்னா அவர் பேர் பாத்தீங்கன்னா டபிள்யூசி பிளாடன் ஒருத்தர் இருக்கார் டபிள்யூசி பிளாடன் இவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்த டைம்ல இருந்தக்கூடிய சென்சஸ் கமிஷனர் யாருன்னா அவர் பேர் தான் டபிள்யூசி பிளாடன் அவர் என்ன பண்றாருன்னா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் சென்சஸ் எடுக்க போறாரு எப்ப எடுக்க போறாரு 1881ல பண்ண போறாரு சொல்றாங்க சரிங்களா அப்போ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது வேற ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் சென்சஸ் வேற நாளைக்கு இயர் வந்து வேரியாவும் பார்த்து வச்சோம் புரிஞ்சுங்க டபிள்யூசி பிளாடன் யாரு இந்தியா அந்த டைம்ல இருந்து ஃபர்ஸ்ட் சென்சஸ் கமிஷனர் அவர் தான் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க During the reign of which of the following Mauryan kings the Kalinga war was fought சொல்லி கேட்கறாங்க பின்வரும் எந்த மௌரிய மன்னரின் ஆட்சியின் போது கலிங்க போர் நடைபெற்றதுன்னு சொல்லி கேட்கறாங்க யாருன்னா அது அசோகா அப்படின்னு சொல்றாங்க ரைட் அசோக் காலத்துல என்ன பண்ற அசோகா ஒரு மௌரிய கிங் தாங்க அது அவர் என்ன பண்றாருன்னா கலிங்கா எங்க இருக்கு ஒடிசால இருக்கு கலிங்காங்கிறது ஒடிசால இருக்கு ஒடிசால என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு போர் இருக்கிற அந்த போர் என்ன பண்ணுது அப்படின்னா அவர் லைஃபே மாத்தணும் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல அதான் சொல்றாங்க அவர் லைஃபே மாத்திருக்கோம் எப்ப பண்றாங்க அப்படின்னா இந்த இயர் ஆஃப் கலிங்க வார் எப்ப பண்றாங்க அப்படின்னா இந்த இயர் ஆஃப் 261 அதாவது 261 பிசில பண்றாங்க எப்போ 261 பிசில பண்ற வாருக்கு பேர் தான் கலிங்க வார் யார் பண்றாங்க அப்படின்னா அசோகா பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன முக்கியம்னா இந்த எந்த இயர்ல பண்றாங்க யார் பண்றாங்க எந்த அந்த வாருக்கான பேர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க பாசி மற்றும் மர்கண்டியா பின்வருவனவற்றில் எதன் கீழ் வருகிறதுன்னு சொல்லி கேட்கறாங்க இங்கிலீஷ்ல பாத்துங்க மாஸ் அண்ட் மர்ச்சன்டியா கம்ஸ் அண்டர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆல்கேவா ஜிம்னோஸ்பர்ம்ஸா டெரிடோஃபைட்ஸா பிரையோஃபைட்டான்னு கேட்கறாங்க என்ன ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி பிரையோஃபைட்டா நீங்க பாட்டனில் கேள்விப்பட்டிருப்பீங்களா ஒரு 4 டிவிஷன் இருக்குங்க தாலோஃபைட்டா பிரியோஃபைட்டா டெரிடோஃபைட்டா ஜிம்னோஸ்பர்ம்ஸ் சொல்லிட்டு நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதுல பிரையோஃபைட்னா யாருன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு அன்டிஃபைன்டு அதாவது அந்த செடியில பாத்தீங்கன்னா தண்டும் வேரும் அப்படிங்கிறது ஒரு மாதிரி வித்தியாசமே இருக்காது பார்க்கலாம் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது அதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க அன்டிஃபைன்டு ரூட் அண்ட் ஸ்டெம் சிஸ்டம் சொல்லுவாங்க அந்த டைப் ஆஃப் பிளான்ட்டுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா அது பேர் தான் பிரையோஃபைட்னு சொல்ல போறாங்க சரிங்களாங்க அப்படி பார்க்கும்போது இந்த மாசஸும் மர்ச்சன்டியம் யாரு சொல்றாங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே பிரையோஃபைட்ஸ் கீழே வரக்கூடிய ஒரு பிளான்ட்டோட ஒரு தொகுப்பு அக்குமுலேஷன் அப்படின்னு சொல்றாங்க யாருன்னா இந்த பிரையோஃபைட்ஸ் அப்படிங்கிறாங்க ஜிம்னோஸ்பர்ம்ஸ்னா யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜிம்னோஸ்பர்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுல நான் ஃபிளவரிங் சீட் பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது அதுல விதை இருக்கும் ஆனா கண்டிப்பா அந்த செடி என்ன வைக்காது பூவே வைக்காதுன்னு சொல்றாங்க அதுக்கு பேர் தான் நான் ஃபிளவரிங் சீட் பிளான்ட் சொல்றதுக்கு என்ன சொல்றாங்க ஜிம்னோஸ்பர்ம்ஸ்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த குறிப்பிட்ட ஜிம்னோஸ்பர்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா பூலாம் இருக்காது ஆனா என்ன இருக்கும் விதை இருக்கும் சரி விதை இருக்குமே தவிர கண்டிப்பா பூ வைக்காதுங்கிறது தான் இந்த ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அப்படிங்கிற பிளான்ட் கிங்டம் ரைட் நமக்கு என்ன ஆன்சர் வரணும் ஆப்ஷன் டி பிரையோஃபைட் தான் வரணுங்கிறாங்க ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க 9th கொஸ்டின்
ரீசென்ட்லி இன் விச் சிட்டி வில் த 27th நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல் பி ஆர்கனைஸ்மெண்ட் சொல்றாங்க. அதாவது சமீபத்தில் எந்த நகரத்தில் 27வது தேசிய இளைஞர் விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கேட்குறாங்க. எங்க பண்றாங்க அப்படின்னா நாசிக்ல பண்றாங்க. நாசிக்ல பண்ணிட்டாங்க. நமக்கு வேற என்ன முக்கியம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியாவில் இந்த நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல் ஏன் பண்றாங்கன்னா ஜனவரி 12 சுவாமி விவேகானந்தர் இருக்காருல்ல, விவேகானந்தருடைய பர்த் அனிவர்சரி என்ன சொல்றாங்கன்னா அதுதான் என்ன சொல்றோம் இந்தியாவில் நம்ம நேஷனல் யூத் ஃபெஸ்டிவலை கொண்டாடுறோம்னு சொல்றாங்க. அம்பேத்கர் பிறந்த தேதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி 12. அது என்ன சொல்றோம் இந்தியாவில் கொண்டாடுறோம் நாம நேஷனல் யூத் ஃபெஸ்டிவலை கொண்டாட போறோம் சொல்றாங்க. இதோட ஹிந்தி நேம் பார்த்தீங்க அப்படின்னா ராஷ்ட்ரிய யுவா திவாஸ்ன்னு சொல்லுவாங்க. யுவா திவாஸ் இது ஹிந்தி நேம். இங்கிலீஷ்ல பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்றாங்க. அதே வேற என்ன பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் ஜெயந்தி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. விவேகானந்தர் ஜெயந்தி என்னைக்கு அது ஜான் 12. என்ன பேர் வச்சிருக்காங்க நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க. யூத் டேன்னு சொல்லுவாங்க. ஃபெஸ்டிவலுக்கு பேரு நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல்னு சொல்றாங்க. எந்த ஒரு ரீசெண்டா பண்ணாங்க நாசிக்ல பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. எந்த அட்சரேகை கோடு இந்தியாவின் நடுப்பகுதி வழியே சென்று நாட்டின் கால்நிலையை பாதிக்கிறதுன்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்லயும் பாருங்க. Which latitude lines passes through the middle of India influencing the climate of the country ன்னு சொல்லுவாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் ஆப்ஷன் சி ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்றாங்க. யாரு ட்ராபிக் ஆஃப் கேன்சர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா மேப்ல பார்த்துருப்பீங்களா, இந்தியாவோட சென்டர்ல ஒரு டாட் லைன் போகும் சரிங்களா. டாட் லைன் பேர்னா அது பேர் தான் ட்ராபிக் ஆஃப் கேன்சர்னு சொல்லுவாங்க. அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 23.5 டிகிரி நார்த்ன்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3 லைன் முக்கியங்க. 0 சென்டர்ல இருக்கும். அதுக்கு பேர் ஈக்குவட்டார்னு சொல்லுவாங்க. புரியுதுங்க. அதாவது எர்த்தோட சென்டர்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கோடு முக்கியம். ஜென்ரலாக நிறைய இருக்கு, நான் 3 மட்டும் சொல்றேன். எர்த்தோட சென்டர்ல கோட்டுக்கு பேர் தான் ஈக்குவட்டார்னு சொல்லுவாங்க. இந்த ஈக்குவட்டாருக்கு மேல ஒரு கோடு போகுது இல்ல, அந்த கோடுக்கு என்ன வேல்யூன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 23.5 டிகிரி நார்த்ன்னு சொல்லுவாங்க. அந்த கோட்டுக்கு என்ன பேர்னா அது பேர் தான் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் சரிங்களா. இப்போ ஈக்குவட்டார் கீழே கோடு போகுது இல்ல, இப்படி கீழே போகும். இந்த கோடுக்கு என்ன வேல்யூன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 23.5 டிகிரி சவுத். நம்பர் மாறாது, திசை தான் மாறப்போகுது. நார்த்னா அது பேர் வேற, சவுத்னா அது பேர் வேற. சவுத்துக்கான பேர் வைக்கிறாங்கன்னா அது பேர் தான் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்னு சொல்றாங்க. இப்போ குளோப்ல இந்தியா எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ராபிக் கேன்சர் எங்க இருக்குல்ல, இங்கதான் இந்தியா இருக்கு. அப்போ இந்த சென்ட்ரா கோடு போதும். எந்த கோடு போகுது 23.5 நார்த். அதுக்கு என்ன பேர் வச்சாங்க ட்ராபிக் ஆஃப் கேன்சர். இப்போ என்ன ஆன்சர் வரணும் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் தான் வரணுங்கிறாங்க. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரெவன்யூ ரிசிப்ட்ஸ் ஆர் டேஷ் as they do not lead to a claim of the government சொல்றாங்க. தமிழ்லையும் பார்த்துருங்க. வருவாய் ரசீதுகள் டேஷ் ஆகும் ஏனெனில் அவை அரசாங்கத்தின் மீதான கோரிக்கைக்கு வழிவகுக்காதுன்னு சொல்றாங்க. எதுவும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாருங்க. கேபிட்டல் ரெசிப்ட், ரெயின்ஃபோர்ஸபிள், ரீடிமபிள் அண்ட் நான் ரீடிமபிள் சொல்லுவாங்க. அதாவது ரெவன்யூ ரெசிப்ட் அப்படிங்கிறது நான் ரெடியூபிள் டு யாருக்கு கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்றாங்க சரிங்களா. ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which country's World Cup winning football player Maria Zagallo has passed away recently? எந்த நாட்டின் உலக கோப்பையை வென்ற கால்பந்து வீரர் மரிய ஜக்காலோ சமீபத்தில் காலமானான்னு சொல்றாங்க. ஒரு எந்த ஊர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரேசில் கண்ட்ரி அவர் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 13th கொஸ்டின். புதைப்படிம எரிபொருட்களை எரிப்பதால் ஏற்படும் மாசுபாட்டை குறைப்பதற்கான வழியை கண்டறியவும் சொல்றாங்க. ஐடென்டிஃபை a way to reduce the pollution caused due to burning of fossil fuels. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி by increasing the efficiency of combustion process. அதாவது என்ன சொல்றாங்கன்னா fossil fuelனா புதைப்படிமம். ஃபார் எக்ஸாம்பிளா நீங்க அந்த பெட்ரோல் எரியுது அப்படிங்கிற பட்சத்துல ஏன்னா நிலக்கரி எரிக்கிறங்கிற பட்சத்துல இப்போ கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய நிலக்கரி எரிப்பாங்க, கோல் எரிப்பாங்கல்ல, அப்போ நிறைய புகை வெளிவரும். அந்த புகை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர்ல போயிட்டு பெரிய பொல்யூஷன் ஏற்படுத்துது. ஸோ எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எரிக்கிறது அப்படிங்கிறது, அதாவது நான் எரிபொருள் அப்படிங்கிறது எரிக்கிறத நான் ரெகுலேட் பண்ணணும்னு சொல்றாங்க. கம்பஷன் ப்ராசஸை ரெகுலேட் பண்ணால் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபாசில் ஃபியூல் வெளியாகக்கூடிய பொல்யூஷன் கம்மியாக. எப்படி சொல்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்பெனியில் பொல்யூஷன் சிம்னிக்கு பார்த்துருப்பீங்களா, ஒரு புகை வெளியே பெருசாக போகும்ல, அந்த சிம்னியில் நீங்கள்
ஃபில்டர் யூஸ் பண்ணுறது மூலம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபில்டர் என்ன ஆகும், ஃபில்டரில் ஃபுல்லாகவே இந்த டஸ்ட் ஃபுல்லாக அங்கேயே ஃபில்டர் ஆயிரும், வெறும் புகை மட்டும் தான் வெளியே போகும். அப்போ அட்மாஸ்பியரில் பொல்யூஷன் அளவு கம்மியாகுதா இல்லைங்களா உங்களுக்கு, அதான் சொல்கிறாங்க. இந்த கம்பஷன் ப்ராசஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எஃபிஷியன்சியாக பண்ணினாகும் உங்களுக்கு ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் ரொம்ப கம்மியாகும்னு சொல்கிறாங்க. எப்படி இந்த ஃபில்டர் பயன்படுத்துகிற மாதிரி நிறைய பண்ணலாம், ஃபில்டரும் பயன்படுத்தலாம், மற்றொன்று பண்ணலாம், அது சொல்ல வராங்க. ஸோ எனக்கு என்ன ஆன்சர் வரணும், ஆப்ஷன் பி, பை இன்க்ரீசிங் த எஃபிஷியன்சி ஆஃப் த கம்பஷன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அப்படி Who was the first Indian to conquer the English Channel from Dover to Calais in 1958 and also the only man to swim the oceans of the 5 continents in one calendar year 1966 சொல்றாங்க. இதே பாருங்க, 1958 டோவர் மற்றும் கலேஸ் வரையிலான ஆங்கில கால்வாயை நீந்தி கைப்பற்றிய முதல் இந்தியர் யார்? மேலும் 1966 இவர் ஒரே கேலண்டர் ஆண்டில் 5 கண்டங்களின் பெருங்கடலை நீந்திய ஒரே மனிதர் ஆவார்னு சொல்றாங்க. யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் தான் மிஹிர் சென் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்றாருன்னா 1966 5 கான்டினென்ட்ல 5 கான்டினென்ட் என்ன பண்றாரு, அவரு ஸ்விம் பண்ணி ஒரு ரெக்கார்ட் பண்றாரு. அவர் யாருன்னா அவர் தான் மிஹிர் சென் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. உக்ரம் என்ற துப்பாக்கி சமீபத்தில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி கேட்கறாங்க. இது தமிழ்லையும் கொஸ்டின் பாருங்க. Who's developed assault rifle உக்ரம் has been launched recently சொல்லி கேட்கறாங்க. யார் பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க தான் DRDO. யார் இந்த DRDOன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஃபுல் ஃபார்ம் சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இந்த DRDO என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ராணுவத்துக்கு தேவைப்படக்கூடிய எக்யூப்மெண்ட்டை உருவாக்கி தர. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேங்கர் பண்ணலாம், ஒரு துப்பாக்கி உருவாக்கி தரலாம். இந்த மாதிரி ராணுவத்து டிஃபென்ஸ் தேவைப்பட்ட ரைஃபிள்லாம் பண்ணி தராங்க இல்லைங்களா. யார் பண்றாங்கன்னா அது யார் பண்றது, DRDO தான் பண்ண போறாங்களே. இந்த DRDO எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 1958 ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக ஆரம்பிக்கிறாங்க, டிஃபென்ஸுக்கு சயின்டிஃபிக்காக ஹெல்ப் பண்றதுக்கு. யார் ஹெல்ப் பண்ண போறாங்க, DRDO உருவாக்குறாங்க. என்ன ஆன்சர் வரணும், ஆப்ஷன் ஏ, DRDO பண்றாங்க. என்ன பண்றாங்க, உக்ரம்ங்கிற ரைஃபிள் ரீசெண்ட் என்ன பண்றாங்க, லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 16th கொஸ்டின். தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா செலக்டட் பை யார் பண்றான்னு சொல்லி பார்த்தோம். அதாவது இந்தியாவோட குடியரசுத் தலைவர் இருக்காருல்ல, அவரை யாரெல்லாம் ஓட்டு போட்டு சூஸ் பண்றாங்கன்னா கொஸ்டின் கேட்கறாங்க. யாரெல்லாம் சூஸ் பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படி பாருங்க, ஆப்ஷன் டி தான் வருவாங்களே. யார் இந்த ஆப்ஷன் டின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் சொல்றாங்க. அதாவது யார் ஓட்டு போலாம், ஃபார் எக்ஸாம்பிளா பிரசிடென்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மத்திய அரசுல யார் ஓட்டு போலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா லோக்சபாவும் ராஜ்யசபாவும் இருக்கக்கூடிய எலெக்டட் மெம்பர்ஸ். எலெக்டட்னா யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது மக்களும் ஓட்டு போட்டிருக்கலாம், இல்லைன்னா எம்எல்ஏ ஓட்டு போட்டுக்கலாம். குறிப்பிட்ட எம்பிக்கு அவங்க ஓட்டு போடலாம். இது சென்டர்ல. ஸ்டேட்ல யார் ஓட்டு போடலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா SLA, அதாவது சட்டப்பேரவையிலையும் சட்டமன்ற மேலவையிலும் யார் போடலாம்னா எலெக்டட் மெம்பர்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல, மக்கள் ஓட்டு போட்ட மெம்பர்ஸும் ஸ்டேட்ல ஓட்டு போடலாம். அதே மாதிரி சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு மக்கள் ஓட்டு போட்ட எம்பிஸும் ஓட்டு போடலாம். அது மட்டும் இல்லாம எம்எல்ஏ ஓட்டு போட்ட எம்பிஸ் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணலாம், பிரசிடென்ட்டுக்கு ஓட்டு போடலாம்னு சொல்றாங்க. சரிங்களா, அதான் ஆப்ஷன் டி பார்த்துக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following was one of the main objective of the 7th 5-year plan? என்ன அப்ஜெக்டிவ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஆப்ஷன் பின்னு சொல்லக்கூடிய இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ். தமிழ்லையும் பார்த்துருங்க. 7வது 5ஆம் திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் ஒன்றுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உணவு தானியங்களை உற்பத்தி அதிகரிப்புன்னு சொல்றாங்க. இல்லைங்களா, அதாவது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளானிங் கமிஷன் பத்தி பார்த்துடலாம், அடுத்து 5-year பிளான் பத்தி பார்த்துடலாம். இல்லைங்க, ரைட். ஃபர்ஸ்ட் பிளானிங் கமிஷன் பத்தி பார்த்துடலாங்களா. யார் இந்த பிளானிங் கமிஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 1950 1950 என்ன பண்றாங்கன்னா ஒரு கமிஷன் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கமிஷன் பேர் தான் பிளானிங் கமிஷன். ஏன் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டெவலப்மெண்ட்டுக்காக என்ன பண்றாங்கன்னா கமிஷன் ஆரம்பிக்க போறாங்க. எப்போன்னா 1950. யார் ஹெல்ப் பண்றாங்கன்னா நேரு இருக்காருல்ல, நேருலாம் ஹெல்ப் பண்றாரு, நிறைய ஒர்க் பண்றாரு, பண்றாரு. அப்ப என்ன பண்றாங்க, கமிஷன் என்ன பண்ண போகுது, மக்களுக்கு தேவையான ஸ்கீம்ஸை உருவாக்குறது யாரு, பிளானிங் கமிஷனு. எப்படிதான் பண்ண போறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா
எப்படி பண்ண போறாங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ், அதாவது 5 இயர் பிளான் மூலமா 5 இயர் பிளான் மூலம் என்ன பண்ண போறாங்க, 5 இயர் பிளான் மூலமா மக்களுக்கு ஸ்கீம்ஸ் பண்ணி என்ன பண்ண போறாங்க, ஹெல்ப் பண்ண போறாங்கன்னு சொல்றது இந்த பிளானிங் கமிஷன் முக்கிய நோக்கமா இருக்க போகுது. அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு வருஷத்துக்கும், அதாவது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் எப்ப போறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1951 1951ல இருந்து 1956 வரைக்கும் என்ன பண்றாங்க, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் போடுறாங்க. அதுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு பிளானுக்கும் ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளான்ல விவசாயத்துக்கு முக்கியத்துவம் தராங்க, அடுத்த பிளான் இண்டஸ்ட்ரிக்கு முக்கியத்துவம் தராங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பிளானும் ஒரு முக்கிய அப்ஜெக்டிவை நோக்கமாக செயல்பட போகுது. அப்படி பார்க்கும்போது 7th பிளான் எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரெயின்ஸோட உற்பத்தி ஜாஸ்திப்படுத்த போறாங்கல்ல, அதுதான் என்ன பண்ணுது 7th பிளான் முக்கியமா வச்சிருக்கு. இந்த 7th பிளான் எப்போ போடுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது கொஸ்டின் கேட்பாங்க. 1985ல இருந்து 1990 வரைக்கும் போறதுதான் இந்த 7th 5 இயர் பிளான். அப்போ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் எப்போ போட்டாங்க அப்படிங்கிறது முக்கியம், 7th பிளான் எப்போ போட்டாங்க அப்படிங்கிறது முக்கியம். ஃபர்ஸ்ட் பிளானிங் கமிஷன் எப்போ ஆரம்பிச்சாங்க, யார் ஹெல்ப் பண்ணாங்க, அந்த பிளானிங் கமிஷன் எதை பண்ணி மக்களை காப்பாத்துறாங்கன்னு பண்றாங்கன்னா 5 இயர் பிளான் மூலமா ஸ்கீம்ஸ் போட்டு இந்தியாவை டெவலப் பண்ண போறாங்க அப்படிங்கிறது கொஸ்டினா பார்த்து வச்சுக்கணும். சரிங்களாங்க, ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாதுகாப்பு அமைச்சகத்தில் தலைமை இயக்குநராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யாருன்னு சொல்லி கேட்கறாங்க. இங்கிலீஷ்ல கொஸ்டின் பார்த்துருங்க. Who has recently been appointed as Director General in the Defense Ministry? யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் பேர் தான் சமீர் குமார் சின்ஹா எடுத்திருக்காரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஜகோய் இஸ் a major style of which of the following forms of Indian classical dance சொல்லி கேட்கறாங்க. தமிழ்லையும் பார்த்துருங்க. ஜகோய் பின்வரும் எந்த இந்திய பாரம்பரிய நடனத்தின் வடிவங்களில் ஜகோய் ஒரு முக்கிய பணியாகும் சொல்லி கேட்கறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணிப்பூர் அப்படிங்கிற ஸ்டேட்ல, அதாவது மணிப்பூர்ல என்ன டான்ஸ் பண்றாங்க, ஜகோய் அப்படிங்கிற ஒரு டான்ஸ் ஃபெஸ்டிவல் வைக்கிறாங்க. இப்ப நம்ம ஆப்ஷன் ஏவும் பி பத்தி பார்த்தரலாம். சத்தாரியாங்கிறது அஸ்ஸாம் ஸ்டேட்டோடைய ஒரு டான்ஸ் ஃபார்ம். அஸ்ஸாம் ஸ்டேட் ஆடக்கூடிய ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்முக்கு என்ன பேர் சொல்றாங்க, சத்ரியா அப்படின்னு சொல்றாங்க. கதக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல ஆடக்கூடிய ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் சொல்றாங்க. அந்த மாதிரி மணிப்பூர்ல எது ஆடுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல ஜகோய் அப்படிங்கிற ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுறாங்க சொல்றாங்க. ஒடிசிங்கிறது ஒடிசால. என்ன வரணும், ஆப்ஷன் சி மணிப்பூரி அப்படிங்கிறது வரணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 20th கொஸ்டின். When is Indian Army Day celebrated சொல்லி கேட்கறாங்க. எப்பன்னா January 15, அதாவது இந்தியாவில் இந்திய ராணுவ தினம் எப்போ கொண்டாடுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா January 15. இந்த டே ஏன் கொண்டாடுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டே நமக்கு ஏன் முக்கியம் சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் பேரு KM கரியப்பான்னு ஒருத்தர் இருக்கார். KM கரியப்பா, CARI கரியப்பா. இவர் என்ன பண்றாங்கன்னா Jan 15 1949ல இந்தியன் ஆர்மியோடைய கமாண்டர் இன் சீஃப் அப்படிங்கிற போஸ்டிங் எடுத்துக்கிறாரு. அந்த டேவை என்னென்ன கொண்டாடுறோம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இந்தியன் ஆர்மி டேவை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னைக்கு, January 15 அன்னைக்கு. யார் காரணத்துக்கு யாரு பதவியேற்றுக்கிறாரு, அவர் பேர் தான் KM கரியப்பா. இவர இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கமாண்டர் இன் சீஃப் இன் ஆர்மி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ரைட். இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் பார்த்துடலாங்களா. இந்த கிரீன் அப்படிங்கிறது ஆன்சர் கரெக்ட்னு அர்த்தம். சரிங்களாங்க, ரைட். அடுத்த செட் பார்க்கலாங்களா. டெஸ்ட் 2 பார்த்துடலாங்களா. பாருங்க, டெஸ்ட் 2 உடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அக்கார்டிங் டு ஜுவான்சங், the dash of the Nalanda Buddhist monastery ask new entrants difficult questions which were very difficult to answer சொல்றாங்க. இதை பாருங்க, ஜுவான்சாங்கின் கூற்றுப்படி நாலந்தா புத்த மடாலயத்தின் புதிதாக நுழைபவர்களிடம் கடினமான கேள்வியை யார் கேட்பான்னு சொல்லி கேட்கறாங்க. யார் கேட்பான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் தான் கேட் கீப்பர். இந்த வாயில் காப்பாளர் இருப்பார்ல, அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு டஃப்பான கொஸ்டின் கேட்பாரு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா, ரைட். ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வாயில் காப்பாளர் கேட் கீப்பர்னு சொல்றாங்க. அதாவது அந்த இதுல யார் வந்து கஷ்டமான கொஸ்டின் கேட்பாருன்னா யார் கேட்பாரு, கேட் கீப்பர் தான் கேட்பாருன்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சமீபத்தில் சூரிய சக்தியால் இயங்கும் மிக நீளமான தெரு விளக்குகளை நிறுவப்பட்டதற்கான உலக சாதனை எங்கு நடைபெற்றதுன்னு சொல்லி கேட்கறாங்க. இங்கிலீஷ்லயும் பாத்துருங்க. Where has the world record for the installation of the longest solar light in
சாரி லைன் பீங் மேட் ரீசென்ட்லி கேட்குறாங்க. எந்த ஊர்ல பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அயோத்தியால, உத்தரப்பிரதேஷ்ல அயோத்தியா இருக்குல்ல, அங்க என்ன பண்றாங்கன்னா வேர்ல்டுலேயே ரொம்ப லாங்கஸ்ட் சோலார் லைட் தெருவிளக்கு போடுறாங்கல்ல, போட்டுருக்காங்க. எவ்வளவு கிலோமீட்டர் போட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா 10 கிலோமீட்டர் போட்டுருக்காங்க. 10 கிலோமீட்டருக்கு அந்த தெரு லேம்பை போட்டிருக்காங்க அவங்க. அதாவது இப்போ வரைக்குமே அதான் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட்ல இருக்கு. எந்த ஊர்ல பண்றாங்க? அயோத்தியால. எந்த ஸ்டேட்ல? உத்தரப்பிரதேஷ்ல. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ₹50 பேங்க் நோட் ஆஃப் மகாத்மா காந்தி நியூ சீரீஸ் ஹேஸ் பேஸ் கலர் ஆஃப்னு கேட்குறாங்க. இந்த தமிழையும் கொஸ்டின் பார்த்துருங்க. மகாத்மா காந்தி உருவத்தை அச்சிடப்பட்ட புதிய ₹50 வங்கித்தாளோடைய அடிப்படை நிறம் கேட்டுறாங்க, கலர் கேட்டுருக்காங்க. என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் ஒளிரும் நீலம். அப்படியே ஆப்ஷன் ஏ பிசிக்கும் பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ சாக்லேட் ப்ரௌன் எந்த காசுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது ₹10 நோட்டு இருக்குல்ல, அது என்ன கலர்ல இருக்கும்? அதுதான் சாக்லேட் ப்ரௌன் கலர்ல இருக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கிரேங்கிறது சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ₹500 இருக்குல்ல, ₹500 என்ன கலர்ல இருக்கும் சொல்லி பார்க்குறாங்க, அதுதான் ஸ்டோன் கிரேல இருக்குன்னு சொல்றாங்களே. ஃப்ளோரசன்ட் ப்ளூ இப்போ பார்த்தோம், கொஸ்டின் பார்த்தோம்னா 50 பார்த்தோம்ல, ஃப்ளோரசன்ட் ப்ளூங்கிறது நம்ம பார்த்து ₹50, அப்போ ₹50 வரும். அடுத்து லாவெண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ₹100 நோட் இருக்குல்ல, அது கலர் பார்த்தீங்கன்னா அது லாவெண்டர்னு சொல்றாங்க. ஸோ அப்போ என்னன்னா நம்ம என்ன கொஸ்டின் கேட்காங்க, 50 என்ன கலர்ல இருக்கும்? ஃப்ளோரசன்ட் ப்ளூ இருக்குமா? அப்போதான் ஆன்சர் ஆக போகுது. அப்போ ஆப்ஷன் ஏங்கிறது ₹10, ஆப்ஷன் பிங்கிறது ₹500 நோட்டுக்கு, ஆப்ஷன் டிங்கிறது ₹100 நோட்டுக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? ஸ்கில் இந்தியா மிஷன்ஸ் கவர்னிங் கவுன்சில் இஸ் சேர்டு பை யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இந்தியாவில் தேசிய திறன் மேம்பாட்டு திட்டமானது டேஷால் தலைமை தாங்கப்படுகிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது அந்த கமிஷனை அந்த கமிஷனுக்கு யார் ஹெட்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த கமிஷனுக்கு யார் ஹெட்டாக இருப்பான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட்டாக இருப்பாரு. எதுக்கு? அது இந்தியாவுடைய தேசிய திறன் மேம்பாட்டு திட்டத்தோட கமிஷனுக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 5th கொஸ்டின். ஒலிம்பிக்கில் இந்தியாவின் முதல் கொடியை ஏந்தியவர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. Who was the first flag bearer for India in the Olympics சொல்லி கேட்குறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க பேர் தான் புர்மா பானர்ஜி. இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1920ல இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன். எங்க ஒலிம்பிக்ல இந்திய தரப்பா ஒருத்தவங்க பிளாக் தூக்கிட்டு போவாங்கல்ல, யாருன்னா அவங்க தான் யாரு? பூர்மா பானர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? யார் அவங்க? பூர்மா பானர்ஜி. எப்போ பண்றாங்க? 1920ல இந்தியா சார்பா என்ன பண்ண போறாங்க? ஒலிம்பிக்ல கொடி ஏற்றிட்டு போறது யாருன்னா இந்த அம்மா தான் கொண்டு போறாங்க. அடுத்த யார் பார்க்க போறோம்? ஆப்ஷன் பி பத்தி பார்க்க போறோம். ஆப்ஷன் பி யாருன்னு சொல்லி பார்த்தா தயான் சந்த். இவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஒரு கிரேட்டஸ்ட் ஹாக்கி பிளேயர். இவர் எதுக்கு இந்தியாவுக்கு முக்கியம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே இருக்குல்ல, எப்போ? ஆகஸ்ட் 29. இது ஏன் பண்றாங்கன்னா இவருடைய பர்த்டே இருக்கு இல்லைங்களாங்க, அதை இந்தியாவில் என்ன பண்றாங்க? நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேவை கொண்டாட போறாங்க. எப்போ? ஆகஸ்ட் 29 தான் தயான் சந்தோட பர்த்டே. இவர் ஏன் முக்கியம்? இந்தியாவோட கிரேட்டஸ்ட் ஹாக்கி பிளேயர். இந்தியாவுக்கு 5 டைம்ஸ் கோல்டு வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இதுல ஹாக்கிங்கிற ஹாக்கி ஸ்போர்ட்ல இந்தியாவுக்கு 5 முறை என்ன பண்ணிருக்காரு? கோல்டு வாங்கி கொடுத்துருக்காருல. என்ன பண்றாங்க? அவர் பர்த்டே என்ன பண்றாங்க? இந்தியாவில் ஆகஸ்ட் 29 நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேவா அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது முக்கியம். என்ன கொஸ்டினுக்காக பார்த்தோம், என்ன சொல்ல போகுது இந்த கொஸ்டினுக்கு? ஆப்ஷன் ஏ பூர்மா பானர்ஜி தான் இருக்க போகுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Recently, major UPI apps have been enabled for real-time remittance from which countries சொல்லி கேட்குறாங்க. எந்த கண்ட்ரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். என்ன கொஸ்டின் சொல்லி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் எந்த நாட்டிலிருந்து நிகழ்நேர பணம் அனுப்புவதற்கு முக்கிய ஒருங்கிணைந்த பரிவர்த்தனை தரவு பயன்பாடுகள் இயக்கப்பட்டுள்ளது. என்ன முக்கியம் சொல்லி பார்க்கணும்னா இங்க ஒரு வார்த்தை இருக்கு, அது பேர் தான் ரெமிட்டன்ஸ் சொல்லுவாங்க. ரெமிட்டன்ஸ் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ஃபாரின்ல இருப்பாரு, அவரு அதாவது என் அப்பாவோ அம்மாவோ ஃபாரின்ல வாழ்றாங்கன்னா சம்பாரிச்சு வீட்டுக்கு அனுப்புவார்ல, அந்த காசுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு பேர் தான் ரெமிட்டன்ஸ் சொல்லுவாங்களே. ரெமிட்டன்ஸ்னா வெளிநாட்டுல சம்பாரிச்சு இந்தியாவுக்கு அமைச்சுக்கிற காசு இருக்குல்ல, இந்த காசுக்கு பேர் தான் ரெமிட்டன்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப என்ன பண்றாங்க சிங்கப்பூர் என்ன பண்றாங்கன்னா ரெமிட்டன்ஸ் காசுமே என்ன பண்ணலாம்னா இந்தியாவோட எம்பசியில போயிட்டு எம்பசில இருந்து இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம்
இந்த கூகுள் பே மாதிரி இல்ல பேடிஎம் மூலமா என்ன பண்ணலாம், இந்தியாவுக்கு காசு அனுப்பிச்சலாம்னு சொல்றாங்க. ரியல் டைம்ல என்ன பண்ணலாம், நீங்க காசு அனுப்பிச்சலாம் சொல்றாங்க. அது யார் பண்றாங்க, ரீசெண்டா பண்ணிட்டாங்க, சிங்கப்பூர் இந்தியாவும் டைப் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணலாம், ரெமிட்டன்ஸ் காசை நீங்க இந்த மாதிரி ரியல் டைம் ஆப்ல என்ன பண்ணலாம், நீங்க அமைச்சிக்கலாம்னு சொல்றாங்க. என்ன முக்கியம், ரெண்டு வார்த்தை முக்கியம். ஒண்ணு ரெமிட்டன்ஸ்ங்கிற வார்த்தை முக்கியம், அடுத்து இந்த ரியல் டைம்ங்கிற வார்த்தை முக்கியம். யார் பண்றாங்க, இந்தியாவுக்கும் சிங்கப்பூரும் டைப் போட்டாங்கன்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. which of the following cases is not a criminal law case ன்னு சொல்றாங்க. தமிழ்லையும் பாருங்க. பின்வரும் வழக்குகளில் எது குற்றவியல் சட்ட வழக்கு அல்லன்னு சொல்றாங்க. எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மூணு பாருங்களாங்க. இதுல ஆப்ஷன் ஏ பி சி மூணுமே பாத்தீங்கன்னா கிரிமினல் கேஸ்ல ஃபைல் ஆயிரும். கிரிமினல் கேஸ்ல ஃபைல் ஆயிரும். ஆனா டி மட்டும் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் என்னது, டிவோர்ஸ் கேஸ் இருக்குல்ல, அது மட்டும் பாத்தீங்கன்னா சிவில் கேஸ்ல போயிடும். அது மட்டும் சிவில் கேஸ்ல போயிடும். மற்ற மூணுங்கிறது கிரிமினல் கேஸ்ல போயிடும். நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எது வராதுன்னு கேட்கறாங்கல்ல, இது வராது, அப்போ டிவோர்ஸ் கேஸ் வராது. ஏன்னா டிவோர்ஸ் கேஸ் ஒரு சிவில் கேஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ என்ன ஆன்சர் வரணும், ஆப்ஷன் டி, இந்த விவாகரத்து தான் என்ன வரணும், இதுக்கு ஆன்சரா வரணும்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பொருளாதாரத்தின் ஒவ்வொரு துறையும் செய்யும் பங்களிப்பு டேஷ் என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லி கேட்கறாங்க. இங்கிலீஷ்ல கொஸ்டின் பாத்துருங்க. The contribution made by each sector of the economy into GDP is called என்ன சொல்றாங்கன்னா structural composition சொல்றாங்க. அதாவது ரெண்டு வார்த்தை தெரிஞ்சுக்க போறோம். அதாவது ஜிடிபிங்கிற என்ன அர்த்தம் சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரிக்குள்ளார ஒரு வருஷத்துல ஒரு இயர்ல கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வித்து கிடைக்கிற மொத்த காசு, அதாவது ஒரு இந்தியாவில் ஒரு வருஷத்துல இருக்கக்கூடிய மொத்த கூட்ஸையும் சர்வீஸையும் வித்தான் எவ்வளவு காசு கிடைக்குதோ அந்த காசுக்கு என்ன எப்படி சொல்லுவாங்கன்னா அது பேர் தான் ஜிடிபின்னு சொல்லுவாங்க. அந்த வேல்யூக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, அந்த மதிப்புக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா அது பேர் தான் ஜிடிபின்னு சொல்லுவாங்க. அந்த ஜிடிபியோட மொத்த அமௌண்ட் என்ன சொல்றாங்கன்னா இதுதான் ஸ்ட்ரக்சரல் கம்போசிஷன் சொல்றாங்க. இந்த கண்ட்ரிபியூஷன் மேடு பை ஒவ்வொரு செக்டாரும் ஜிடிபிக்கு தர அந்த கான்ட்ரிபியூஷன் என்ன பேர் சொல்றாங்கன்னா அது பேர் தான் ஸ்ட்ரக்சரல் கம்போசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஜிடிபிங்கிறது ஒரு வருஷத்துல ஒரு நாட்டுல கூடிய மொத்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸுக்குமான மணி வேல்யூக்கு பேர் தான் சொல்றாங்க ஜிடிபின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. நேம் த ஸ்டேட் which has the highest female literacy rate in India as per census 2011 சொல்றாங்க. 2011 சென்சஸ் படி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி இந்தியாவில் பெண்கள் கல்வியறி விகிதம் அதிகம் உள்ள மாநிலம் கேட்கிறாங்க. யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது கேரளா. நம்மளே படிச்சிருப்போம். யார் அது, கேரளான்னு சொல்றாங்க. கேரளா எவ்வளவு இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேரளால உமன்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 92.07% விமன்ஸ் மட்டும் படிச்சிருக்காங்க. அதாவது ஓவரால் லிட்ரஸி ரேட்டுங்கிறது வேற, ஃபீமேல்ஸ் மட்டும் படிச்சது வேற. எவ்வளவு படிச்சிருக்காங்க 92.0 பெண்கள் என்ன பண்ணாங்க கேரளால கல்வி அறிவு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றில் பிரிட்டிஷ் இந்தியாவில் இந்திய சிவில் சர்வீஸ் பணியமர்த்தப்பட்ட முதல் இந்தியர் யாருன்னு சொல்லி கேட்கறாங்க. Who among the following was the first Indian to be recruited in the Indian civil service in British India கேட்கறாங்க. யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் தான் சத்யேந்திரநாத் தாகூர்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஐசிஎஸ், அது ஐஏஎஸ் சொல்றோம்ல, அதான் அப்ப ஐசிஎஸ் சொல்லுவாங்க. இவர் தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஐசிஎஸ். எப்பன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1863 இவரை இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஐஏஎஸ் ஆபீசர், ஃபர்ஸ்ட் இந்தியன் ஐஏஎஸ் ஆபீசரா அவர் வராருன்னு சொல்றாங்க. எப்பன்னா 1863 அவர் பேர் என்னது, சத்யேந்திரநாத் தாகூர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ரைட். சார் நமக்கு இந்த இயர் முக்கியம். இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் அப்படிங்கிறது முக்கியம். யாரு, சத்யேந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. In human body, the food passes through a continuous canal which begins at dash and ends at dash கேட்கறாங்க. தமிழ்லையும் பார்த்துருங்க. மனித உடலில் உணவு ஒரு தொடர்ச்சியான கால்வாய் வழியாக செல்கிறது. இது டேஷில் தொடங்கி ஆசன வாயில் முடிகிறதுன்னு சொல்லி கேட்கறாங்க. அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடுங்கிறது எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க போய் முடியும்னு சொல்லி கேட்கறாங்க. எங்க ஸ்டார்ட் ஆகும் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி வாய்க்குழி. அது பேர் தான் பக்கிள் கேவிட்டின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அது பேர் தான் என்னது, பக்கிள் கேவிட்டி. வாய்க்குழியில் ஆரம்பிச்சங்க முடிய போது நம்மளுடைய
மலக்குடல போய் முடியப்போகுதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஆப்ஷன் பி தான் வரணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. In nomadic herding, herdsmen move from place to place with their animals for dash and dash along defined routes கேட்குறாங்க. அதாவது நாடோடி மேய்ப்பில் மேய்ப்பவர்கள் தங்கள் விலங்குகளுடன் மற்றும் வரையறுக்கப்பட்ட பாதைகளில் இடம் விட்டு இடம் நகர்கிறது. எதுக்கு ஏன் நகர்ந்து போறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தீவனத்துக்காகவும் தண்ணீருக்கும் போவாங்களே. அதாவது இந்த ஆடு மேய்ப்பாங்கல்ல, எதுக்கு நான் வந்து போறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விலங்குக்கு தண்ணீரும் தேவைப்படுது, வேற என்ன தேவைப்படுது, அதுக்கு சாப்பாடு தேவைப்படுது. அப்ப என்ன பண்ணாங்க, இடம் பெயர்ந்து போகணுமா வேணாமா, அதுக்கு பேர் சொல்றாங்க நொமாடிக்னு சொல்றாங்க. யார் போறது, இந்த ஆடு மேய்க்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நொமாடிக் ஹெர்ப்ஸ்னு சொல்றாங்க. மனுஷன் இடம் விட்டு இடம் பெயர்ந்துங்கிறது வேறங்க. ஆடு மேய்க்கிறவன் இடம் விட்டு போறதுக்கு காரணம் வேற. அவன் ஏன் போறான்னா அந்த கால்நடைக்கான உணவுக்காகவும் தண்ணிக்காக என்ன பண்ண போறான், அவன் இடம் விட்டு இடம் நவுந்து போறான் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ரைட். அதுக்கு ஆன்சர் என்ன வரணும், ஆப்ஷன் சி தான் வரணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க 13. The plan between the 5th 5-year plan and the 6th 5-year plan is known as சொல்லி கேட்கறாங்க. தமிழ்ல பாத்துருங்க. 5வது ஐந்தாண்டு திட்டத்திற்கும் 6வது ஐந்தாண்டு திட்டத்திற்கும் இடைப்பட்ட திட்டத்தோட பேர் கேட்கறாங்க. என்ன பேர் சொல்லி பாத்தீங்கன்னா சூழல் சொல்லுவாங்க. அதாவது ரோலிங் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ரோலிங் பிளான் எப்ப போடுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1978ல இருந்து 1980 வரைக்கும் 2 வருஷம் ஒரு பிளான் போடுறாங்க. பிளானுக்கு என்ன பேர் சொல்றாங்க, ரோலிங் பிளான் சொல்றாங்க. ரோலிங் பிளான் எதுக்கு இடையில போறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5th பிளானுக்கும் 6th இடைப்பட்ட போற பிளானுக்கு என்ன பேர் சொல்றாங்க, ரோலிங் பிளான் சொல்றாங்க. சரிங்களா? தமிழான பேரு சூழல் திட்டம். அதாவது சுழல் சொல்லுவாங்க, சுழல் திட்டம் கூட சொல்லுவாங்க, சுழல் திட்டம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following is a classical dance form from Andhra Pradesh? ஆந்திராவினுடைய ஒரு பாரம்பரிய டான்ஸ் நடனத்தை பத்தி கேட்கறாங்க. இந்த ஆப்ஷன் பாருங்க. பரதநாட்டியம், மோகினியாட்டம், குச்சிப்புடி, மணிப்புரி. என்ன ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி குச்சிப்புடி தான் இதோட டான்ஸ் ஃபார்மா இருக்க போகுது. என்னது, ஆந்திராவுடைய டான்ஸ் ஃபார்ம் பாத்தீங்கன்னா பேரு குச்சிப்புடி. இதுதான் ஆன்சர் இருக்க போகுது. அப்ப பரதநாட்டியம் எங்க வர, பரதநாட்டியம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது, மோகினியாட்டம் கேரளாவுக்கு வரப்போகுது, மணிப்புரி வந்து மணிப்பூருடைய ஒரு டான்ஸ் ஃபார்மா வரப்போகுது, குச்சிப்புடிங்கிறது ஆந்திராவோட ஒரு டான்ஸ் ஃபார்மா இருக்க போகுது. ஸோ நம்ம என்ன ஆன்சர் வரணும், ஆப்ஷன் சி தான் வரணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which article of the Indian Constitution deals with the protection of life and personal liberty சொல்லி கேட்கறாங்க. என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21 21. தமிழ்ல கொஸ்டின் பார்த்துருங்க. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு உயிர் பாதுகாப்பு மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம் பற்றி குறித்து கேட்கறாங்க. இதுனா ஆர்டிகல் 21. அப்ப ஆர்டிகல் 19 என்ன சொல்லுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விதி 19ங்கிறது ப்ரொடெக்ஷன் ஆஃப் 6 ரைட்ஸ் பத்தி பேச போகுது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் 6 ரைட்ஸ். எக்ஸாம்பிளா ரைட் டு ஸ்பீச்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த மாதிரி ஒரு 6 ரைட்டை காப்பாற்றுறதுக்கு பேர் தான் ஆர்டிகல் 19 சொல்லுவாங்க. ஆர்டிகல் 20ங்கிறது ஒரு கன்விக்டுக்கான, ஒரு குற்றவாளிகளுக்கான உரிமைகளை பத்தி பேசுறது. கன்விக்டுக்கான ஒரு ரைட்ஸை பத்தி பேசுறது ஆர்டிகல் 20 சொல்லுவாங்க. 22 அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கான ஒரு டிடென்ஷன், கைது பண்றாங்கல்ல, கைதுக்கு எதிரான ஒரு உரிமை பத்தி பேசுறது தான் ஆர்டிகல் 22 சொல்லும். அதாவது ஒரு குடிமகனோ ஒரு யாரோ ஒருத்தவங்களை கைது பண்றதுக்கு நமக்கு கேட்க உரிமை இருக்கா இல்லையா, நம்ம அவங்ககிட்ட பெயில் கேட்போம், போலீஸ்ட பார்த்து பெயில் கேட்போம், அரெஸ்ட் வாரண்ட்லாம் கேட்போம் இல்லைங்களா, அதுதான் என்ன சொல்றது ஆர்டிகல் 22 சொல்லுதுங்கிறாங்க. அப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரணும், ஆப்ஷன் பி 21 தான் வரணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பேட்மிண்டனில் ஒவ்வொரு ஆட்டமும் எத்தனை புள்ளிகளை கொண்டு வந்து கேட்கறாங்க. எத்தனை புள்ளின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 21 புள்ளிகள் கொண்டு வந்து சொல்றாங்க. இது கொஸ்டின் இங்கிலீஷ்ல பாத்துருங்க. In badminton, each game consists of how many points கேட்கறாங்க. எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு, 21 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாத்துருங்க. ஐடென்டிஃபை a redox reaction சொல்றாங்க. நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த டேர்முக்கான டெஃபினேஷன் பார்க்க போறோம். அதாவது ரெடக்ஷன் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ரெடக்ஷன் ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ரெடக்ஷன் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிடக்ஷன் தமிழ்ல என்ன பேரு, ஒடுக்க வினைன்னு சொல்லுவாங்க.
ஆக்சிடேஷன் பேர் சொல்லுவாங்க, அது பேரு ஆக்சிஜன் ஏற்ற வினைன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ரியாக்ஷன்ல ஒரு 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 ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் சேரவும் செய்யணும், அதே சமயத்துல ஹைட்ரஜன்ங்கிறது சேரலாம் அல்லது ஆக்சிஜன் வெளியே போகலாம், இந்த ஒண்ணுதான். எந்த ஒரு ஈக்குவேஷன்ல ஆக்சிஜன் சேரவும் செய்து அதே சமயத்துல ஆக்சிஜன் வெளியவும் போக செய்யுது இல்ல, அந்த ரியாக்ஷன் பேர் சொல்லுவாங்க, அது பேர் தான் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அது பேர் தான் ரெடக்ஷன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன ஆப்ஷன் வெளியே வரும் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் வரும். ஆப்ஷன் சில பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் ஏற்றம் இருக்கும், ஒடுக்க வினையும் இருக்கும். அதாவது இந்த ஆப்ஷன் சில பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷனும் இருக்கும், அதே சமயத்துல ஆக்சிடேஷனும் இருக்கும், அதே சமயத்துல வேற என்ன இருக்குது, ரெடக்ஷனும் நடக்கும்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ரெடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்றாங்க. என்ன வரணும், ஆப்ஷன் சி தான் வரணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த நேஷனல் ஸ்டார்ட் அப் டே செலிப்ரேட்டட்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தியாவில் தேசிய தொடக்க நிலை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. எப்போ கொண்டாடுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி 16, ஜான் 16ல பண்றாங்க. எப்போ எது பண்றாங்க, நேஷனல் ஸ்டார்ட் அப் டே பண்ணுறதுன்னு சொல்றாங்க. என்னைக்கு பண்றாங்கன்னா ஜனவரி 16 பண்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மகா சிவராத்திரி இந்து மதமான டேஷில் இந்து கடவுளான சிவபெருமானின் நினைவாக கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. மகா சிவராத்திரி செலிப்ரேட்டட் இன் த ஹானர் ஆஃப் இந்த டேட்டி லார்ட் சிவா இஸ் த இந்த ஹிந்து மந்த் ஆஃப் டேஷ் கேட்குறாங்க. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம், இங்கிலீஷ்ல பகல்குணா, ஹிந்தியில பகல்குணான்னு சொல்றாங்க இல்லைங்களா. எப்படின்னா பங்குனி மாசத்துல என்ன பண்றாங்க, மகா சிவராத்திரிய சிவனுக்காக கொண்டாடுறான்னு சொல்றாங்க இல்லைங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 20th கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாடு கோஸ்ட் கெட் a larger portion of its rain during எப்போ பாருங்க, எப்பன்னு கேட்குறாங்க. தமிழ்நாடு கடற்கரை டேஷ் மற்றும் டேஷ் போது மலையின் பெரும்பகுதியை பெறுகிறதுன்னு கேட்குறாங்க. நம்ம ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 2 மான்சூன் இருக்கு இந்தியாவில். ஒன்று பார்த்தீங்கன்னா அது பேரு சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்லுவாங்க. தென்மேற்கு, அதாவது சவுத்னா தென் பகுதி, வெஸ்ட்னா மேற்கு பகுதி, சரிங்களா. அப்போ 2 இருக்கு, தென்மேற்கு பருவக்காற்று ஒன்று, இன்னொன்று வடகிழக்கு பருவம்னு சொல்லுவாங்க. இந்தியா ஃபுல்லா ஜூன் டு செப்டம்பர்ல, எப்போ ஜூன் டு செப்டம்பர் மந்த்ல எக்ஸப்ட் தமிழ்நாடு ஆந்திரா தவிர எல்லா ஊர்லயும் மழை வரும். எந்த ஊர் தவிர, தமிழ்நாடு ஆந்திரா தவிர. எந்த காத்து மழை தரப்போகுது, சவுத் வெஸ்ட் மான்சூன் தரப்போகுது. எந்த மாசத்துல தரப்போகுது, ஜூன் மாசமும் செப்டம்பர்லயும் தரப்போகுது, இந்தியா ஃபுல்லா தரப்போகுது. ஆனா ஏன் கொஞ்சம் கேட்கறாங்க, தமிழ்நாடு கொஞ்சம் கேட்கறாங்களா, தமிழ்நாட்டுக்கு எப்போ மழை சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போ மழை வரும், அதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்லுவாங்க. என்னது, அது பேர் தமிழ்ல வடகிழக்கு பருவக்காற்றுன்னு சொல்லுவாங்க. அதாவது நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அக்டோபர் அப்புறம் நவம்பர் மாசத்துல நிறைய மழை வரும். அப்போ இந்தியாவில் மற்ற பிளேஸுக்கு மழை வராது. யாருக்கு தான் மழை வரப்போகுது, தமிழ்நாட்டுக்கு ஆந்திராவுக்கு மட்டும் மழை வரப்போகுது, மற்ற ஊருக்கு மழையே வராதுன்னு சொல்றாங்க. நம்ம கொஸ்டின் பாருங்க என்ன கேட்கறாங்க, தமிழ்நாடு கேட்கறாங்கல்ல, அப்ப நமக்கு எப்போ மழை வரும், எப்போ மழை வரணும், அக்டோபர் நவம்பர்ல வரலாம். அது யார் காரணம், அந்த காத்துக்கு என்ன காரணம், அந்த காத்துக்கு பேர் தான் நார்த் ஈஸ்ட் மான்சூன், தென்கிழக்கு பருவக்காற்றுன்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த காத்தோட பேர் என்னன்னு முக்கியம், எந்த மந்த்ல வீசுங்கிறது முக்கியம், யாருக்கு மழை வருதுங்கிறது முக்கியம், சரிங்களா. அப்படி பார்க்கும்போது நம்ம கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் பி அக்டோபர் நவம்பர்ல வரப்போகுது. ஆன்சர் பார்த்துடலாங்களா. அடுத்த செட்டு டெஸ்ட் நம்பர் 3 பார்க்க போறோம். டெஸ்ட் நம்பர் 3 உடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Where have the Coast Guard of India and Japan conducted joint exercise recently கேட்குறாங்க. தமிழ்லையும் பாருங்க, இந்தியா மற்றும் ஜப்பான் ரீசெண்டா எங்க ஒரு ராணுவ பயிற்சி பண்றான்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த ஊர்ல பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னையில பண்ணாங்க. அந்த எக்ஸசைஸ்க்கு என்ன பேருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது பேர் தான் ஷயோக் கைஜின். அந்த ராணுவ பயிற்சி என்ன பேர் வச்சாங்க, அந்த மிலிட்டரி எக்ஸசைஸ்க்கு என்ன பேர் வைக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷயோக் கைஜின். யார் பண்றாங்க அப்படின்னா இந்தியாவும் ஜப்பானும் பண்ண ஒரு எக்ஸசைஸ், அதாவது ஒரு மிலிட்டரி அதாவது ஒரு நேவல் எக்ஸசைஸ்ன்னு சொல்றாங்க.
நேவல்னா கடற்படை பயிற்சி. ஒரு நேவல் எக்ஸசைஸ் என்ன பேர் சொல்றாங்க? ஷயோக் கைஜின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மோடி இன்ஜினியரிங் கிரீன் ஃபியூச்சர், பசுமையான எதிர்காலத்தை ஊக்குவிக்கும் மோடி என்ற புத்தகத்தை சமீபத்தில் வெளிவிட்டவர் யாருன்னு சொல்லி கேட்கறாங்க. இங்கிலீஷ்ல பாத்துருங்க. Who has recently released the book titled Mode Energizing a Green Future கேட்கறாங்க. யார் பண்ணாருன்னா பேர் தான் பூபேந்திர யாதவ்னு ஒருத்தர் பண்ணார். சரிங்களா? ரைட். அதாவது யார் பப்ளிஷ் பண்ணது அவர் பேர் தான் பூபேந்திர யாதவ்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The dash industry covers a wide range of products from transistor set of television சொல்றாங்க. அதாவது தமிழ்லையும் பார்த்துருங்க. வானொலி பெட்டிகள் முதல் தொலைக்காட்சி வரையிலான பரந்த அளவிலான தயாரிப்புகளை டேஷ் தொழிற்சாலை டேஷ் தொழில்துறை உள்ளடக்கின்னு சொல்லி கேட்கறாங்க. யாருன்னு பார்த்தோம்னா அதுதான் மின் அணுவியல் துறைன்னு சொல்றாங்க. யாரு? மின் அணுவியல் துறை. ரேடியோ எலக்ட்ரானிக் பொருள் தான். ரேடியோங்கிறது ரேடியோ எலக்ட்ரானிக் பொருள் தான். அப்புறம் டிரான்சிஸ்டர் எலக்ட்ரானிக் பொருள் தான். அப்போ யார் பண்றாங்க? எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ண போகுது? இதை எடுத்துக்க போறான்னு சொல்றாங்க. இப்போ என்ன ஒரு ஆன்சரு? ஆப்ஷன் சி, எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி தான் என்ன பண்ண போகுது? இதை கவர் பண்ண போகுதுன்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 4th கொஸ்டின். While computing a national income, dash is taken as a factor. அதாவது தேசிய வருமானத்தை கணக்கு பண்ணும்போது எதை ஒரு காரணியா நம்ம எடுத்துக்கிறோம் சொல்லி கேட்கறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா நேஷனல் இன்கம்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். அதாவது தேசிய வருமானம் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். நேஷனல் இன்கம்னா ஒரு இயர்ல ஒரு கண்ட்ரில டோட்டல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸினுடைய டோட்டல் மணி வேல்யூ, டோட்டல் அதாவது இந்தியாவில் இருக்கிற டோட்டல், அதாவது எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? டோட்டலா ஃபினிஷ்டு கூட்ஸ், டோட்டல் ஃபினிஷ்டு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னுடைய டோட்டல் மணி வேல்யூ இருக்குல்ல, அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா நேஷனல் இன்கம்னு சொல்ல போறாங்களே. அப்படின்னாங்க. ரைட். அப்போ என்ன டெஃபினேஷன் முக்கியங்க. ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல ஒரு கண்ட்ரியோடைய டோட்டல் ஃபினிஷ்டு கூட்ஸ் அண்ட் சர்வீஸோடைய டோட்டல் மணி வேல்யூ, மணி இருக்குல்ல, அந்த மணி தானே சொல்றாங்கன்னா நேஷனல் இன்கம். வித்த காசு இருக்குல்ல, அதுதானே சொல்லுவாங்கன்னா நேஷனல் இன்கம்னு சொல்ல போறாங்க. இதுல ஏன் சேர்த்துப்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் சேர்த்துப்பாங்க. எக்ஸ்போர்ட்டை சேர்த்துப்பாங்க. அதுல ஆப்ஷன் ஏபிடி பாருங்க. எல்லாமே என்னன்னா ஒரு குறிப்பிட்ட செக்டரோடைய ஒரு பில் தான். எக்ஸ்போர்ட்டுங்கிறது ஒரு சர்வீஸ் தானே. ஆக்சுவலா எக்ஸ்போர்ட்டுங்கிறது சேர்த்துக்கு போறாங்க. எதை சேர்த்துக்கு போறாங்க? நேஷனல் இன்கம்ல சேர்த்துக்கு போறாங்க. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Recently, GRSE has unveiled the first next generation electric ferry of which state சொல்லி கேட்குறாங்க. அது தமிழ்ல பாருங்க. சமீபத்தில் கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் லிமிடெட் எந்த மாநிலத்தின் முதல் அடுத்த தலைமுறை மின்சார படகுகளை வெளியிட்டு சொல்லி கேட்குறாங்க. எங்கன்னு சொல்லி பண்ணாங்கன்னா அவங்க வெஸ்ட் பெங்கால்ல பண்றாங்க. நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா இந்த ஜிஆர்எஸ்சிங்கிற முக்கியம். இந்த ஜிஆர்எஸ்சினா யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ். நமக்கு ஃபுல் ஃபார்ம் எஸ்எஸ்சியில் ஜிடியில் கேட்பாங்க. ஷிப் பில்டர்ஸ் அண்டு என்ஜினியர்னு சொல்லுவாங்க. இன்ஜினியர்ஸ் இவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ராணுவ, அதாவது பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இருக்குல்ல, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே 1960 இந்தியன் கவர்மெண்டால உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்புக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க? ஜிஆர்எஸ்சி. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஷிப் பில்ட் பண்றாங்க. குறிப்பா நிறைய பண்றாங்க. என்ன பண்றாங்க? ஷிப்பை பில்ட் பண்றாங்க சொல்றாங்க. இப்போ என்ன முக்கியம்? உங்க ஜிஆர்சியோட ஃபுல் ஃபார்ம் முக்கியம். எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க, இவங்க எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்க அப்படிங்கிறது முக்கியம். ஸோ நம்ம இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, வெஸ்ட் பெங்கால். மேற்கவங்களும் ஆன்சர் ஆக போகுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு டேஷ் ஒரு முறை நடத்தப்படுதுன்னு சொல்லி கேட்கறாங்க. இந்தியாவில் சென்சஸ் எப்போ எடுப்பாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு டைம் எடுப்பாங்க. நம்ம தானுங்க இந்தியாவில் சென்சஸ்ங்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு எடுப்பாங்க. நம்மளே படிச்சிருப்போம். இது பேசிக்கான கொஸ்டின் தான். இது ஒரு அடிப்படையான கொஸ்டின் தான். ஒரு 10 வருஷத்துக்கு இந்தியாவில் என்ன பண்றாங்க? ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3 of the following 4 are examples of colon theta phylum and therefore form a group
விச் இஸ் த ஒன் தட் டஸ் நாட் பிலாங் டு தட் குரூப்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த தமிழில் கொஸ்டின் சொன்னால் புரியும் பாருங்க. பின்வரும் 4இல் 3 கோலன்ட்ரேட்டா பைலத்தின் எடுத்துக்காட்டுகள். எனவே அவை ஒரு குழுவை உருவாக்குகிறது. அந்த குழுவில் சேராதது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டேர்ம் தெரிஞ்சுக்கணும். என்ன டேர்ம் பேர் தான் கோலன்ட்ரேட்டா பைலம் சொல்லி கேட்பாங்க. என்னது கோலன்ட்ரேட்டா பைலம். இது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு மெரைன் ஆர்கானிசம் சொல்லுவாங்க. மெரைன் அல்லது போட்டுட்டு அக்வாட்டிக் போட்டுக்கலாங்க. ஜென்ரல் அக்வாட்டிக்ங்க. அக்வாட்டிக் ஆர்கானிசத்துக்கு என்ன பேர் சொல்றாங்க? அக்வாட்டிக் ஆர்கானிசத்துக்கு என்ன பேருன்னா அது பேர் தான் கோலன்ட்ரேட்டா பைலம் சொல்றாங்க. அப்போ இந்த 4ல எது வந்துட்டு நீர்ல வாழக்கூடிய நீர்வாழ் உயிரினம் இல்லைன்னு சொல்லி கேட்கறாங்க. எது இல்லைன்னு கேட்கறாங்க. எது வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுல ஆப்ஷன் பி இருக்குல்ல, அது பேர் தான் லிவர் ஃப்ளூக். அதாவது இதுல வராது, இந்த கோலன்ட்ரேட்டா பைலம் அதாவது நீர்வாழ் உயிரினத்துல வராதுன்னு சொல்றாங்க. அப்ப எது வராது? ஆப்ஷன் பி லிவர் ஃப்ளூக் வராது. இதெல்லாம் வரும் ஆப்ஷன் ஏ பி சி 3 எதுல வரும்? நீர்வாழ் அக்வாட்டிக் அனிமல்ஸ்ல வந்துடும் சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The chief minister of which state has recently inaugurated மல்கான்கிரி ஏர்போர்ட்னு சொல்றாங்க. தமிழ்லையும் பார்த்துருங்க. மல்கான்கிரி விமான நிலையத்தை எந்த மாநில முதல்வர் சமீபத்தில் திறந்து வைத்தான்னு கேட்கறாங்க. எந்த ஸ்டேட் பார்த்தா ஒடிசா ஸ்டேட்ல. ஒடிசா ஸ்டேட்ல என்ன பண்றாங்க? மல்கான்கிரிங்கிறது ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட். என்னது? ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட். இந்தியாவில் நமக்கு 2 ஏர்போர்ட் இருக்குங்க. ஒன்று இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது. ஜென்ரலா பார்க்கும்போது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது, டொமஸ்டிக் ஏர்போர்ட் இருக்குது. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுங்கிறது இந்தியாவை விட்டு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிற ஃப்ளைட்லாம் இருக்குல்ல, அந்த ஏர்போர்ட்டுக்கு பேர் தான் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னு சொல்லுவாங்க. டொமஸ்டிக்னா இந்தியாவுக்குள்ளே போகிற ஃப்ளைட்லாம் இருக்குல்ல, அது என்ன சொல்லுவாங்க? அது பேர் தான் டொமஸ்டிக்னு சொல்லுவாங்களே. அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் மொத்தமா 34 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு. இந்தியாவில் மொத்தமா எத்தனை இருக்குது? எத்தனை இருக்குன்னு சொல்றாங்க? 34 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல ஐயோ சரி மோஸ்ட் ஒர்க்கா மாட்டிருக்கு. மோஸ்ட் ஒர்க்கா ஓடி வருங்க. இதுவா? ஓகே. இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்கிட்ட இனிமே வராது. இப்படி பார்க்கும்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு 34 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது. இதுல மல்கான்கிரி அப்படிங்கிறது என்னது? ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட். எந்த ஊர்ல பண்றாங்க அப்படின்னா ஒடிசால ஆரம்பிக்க போறாங்க சொல்றாங்க. ரைட்டுங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஷ் என்பது பாயும் நீரின் குறுக்கே ஒரு தடையாகும். இது ஓட்டத்தை தடுக்கிறது, வழிநடத்துகிறது அல்லது தாமதப்படுத்துகிறது. இது பெரும்பாலும் தடுப்பு, ஏரி அல்லது நீர்த்தேக்கத்தை உருவாக்குகிறதுன்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்லயும் பார்த்துருங்க. A dash is a barrier across flowing water that obstructs directly or retards the flow, often creating a reservoir, lake or impoundment சொல்றாங்க. என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இந்த 4ல எது வந்துட்டு ஒரு ரிவரை அப்ஸ்ட்ரக்ட் தடுக்குதுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன் தடுக்கும்? நமக்கு டேம் தான் தடுக்க போகுது. டேம் தான் தடுக்க போகுது. அப்போ ரிவர் குறுக்கில் கட்டக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் இங்க டேம்னு சொல்ல போறாங்க. இது என்ன வரப்போகுது? ஆப்ஷன் பி தான் வரப்போகுது. அப்ப ஆப்ஷன் ஏ சிடி என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ மியாண்டர்னு என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப ரிவர் இருக்குல்ல, இப்போ நதி ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நதிங்க ஸ்ட்ரெயிட்டா தான் ஃப்ளோ ஆகுது. இப்போ ஒன்னா மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகும். பார்த்துருப்பீங்கல்ல. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மியாண்டர்னு சொல்லுவாங்க. மியாண்டர் அப்படிங்கிறது ஒரு ரிவரோடைய இந்த கர்வேச்சர் ஃபார்ம் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் மியாண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏ. அடுத்து சி பார்த்தா ட்ரிபியூட்டரி. 2 இருக்கு. இப்போ ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகுதுன்னா ரிவர்ல இருந்து 2 பிரியும். ஒன்று
ஃபார் எக்ஸாம்பிளா இப்போ காவிரிங்கிற ரிவர் தானுங்க, காவிரி ரிவர் போயிட்டு இருக்கு. காவிரி ரிவர் கூட சில ரிவர் என்ன பண்ணலாம், அதை விட்டு பிரிஞ்சு வெளியே போகலாம், சிலது வந்து சேரலாம். உண்மைதானுங்க. அப்படி ஒரு ரிவர்ல இருந்து பிரிஞ்சு போற நதிக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, அது பேர் தான் ட்ரிபியூட்டரின்னு சொல்லுவாங்க. சரி, டிஸ்ட்ரிபியூட்டரின்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டரி என்ன அர்த்தம், ஒரு மெயின் ரிவர்ல இருந்து பிரிஞ்சு போகக்கூடிய நதிக்கு என்ன பேரு, டிஸ்ட்ரிபியூட்டரின்னு பேரு. அதே மாதிரி ஒரு மெயின் ரிவர்ல இருந்து லிங்க் ஆகக்கூடிய ரிவர் இருக்குல்ல, மெர்ஜ் ஆகுது இல்ல, அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, ட்ரிபியூட்டரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் காவிரியோட ட்ரிபியூட்டரி பார்த்தீங்கன்னா, காவிரி ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர்ல நொய்யல் ரிவர் போதுங்களாங்க, கோயம்புத்தூர்ல நொய்யல் ரிவர், அடுத்து பவானி ரிவர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காவிரியோடைய ட்ரிபியூட்டரியா இருக்கும். ஏன் சொல்றோம்னா காவிரிக்கு வந்து சேரப்போகுது. பிரியறது டிஸ்ட்ரிபியூட்டரி, சேரத்துக்கு என்ன பேர் சொல்றாங்க, ட்ரிபியூட்டரின்னு சொல்ல போறாங்க. அடுத்து ஆப்ஷன் டி பாருங்க, மோட். மோட் என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நீங்க ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்கல்ல, பழைய காலத்துல ஒரு ஃபோர்ட்டை சுற்றி, ஒரு கோட்டையை சுற்றி என்ன பண்ணிருப்பாங்க, அகழி வச்சிருப்பாங்கல்ல, ஆலமார்க் அகழி, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மோட்டுன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களாங்க? அப்போ நம்ம கொஸ்டினை கேட்குறாங்க, எது குறுக்க தான் போகுதுன்னு கேட்குறாங்க. எது குறுக்க போக போகுது, டேம் தான் குறுக்க வெட்ட போகுது, எதை ஒரு ரிவரை கட் பண்ண போகுதுன்னு சொல்றாங்க. இப்போ என்ன ஆன்சர் வரணும், ஆப்ஷன் பி தான் வரணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who among the following Gupta ruler was hailed as Indian Napoleon because of his military achievement சொல்லி கேட்குறாங்க. தமிழ்லையும் பாருங்க. பின்வரும் குப்த ஆட்சியாளர்களில் யாருடைய ராணுவ சாதனைகள் காரணமாக இந்திய நெப்போலியன் என்று புகழப்படுகிறான்னு சொல்லி கேட்குறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சமுத்திரகுப்தா. யாரு, சமுத்திரகுப்தா. இது ஏன் ஃபேமஸ்னா அவருடைய மிலிட்ரி செட்டப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு, ரொம்ப ஸ்ட்ராங்கானது கூட. ஸோ என்ன சொல்றாங்க, அவரை இந்தியாவுடைய நெப்போலியன் சொல்றாங்க. இந்த குப்தா எப்போ ரூல் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 335 இருந்து, அதாவது 335 இருந்து 335 சிஏனா ஆஃப்டர் பர்த், ஜீசஸ் பர்த் அர்த்தம். அதாவது ஏடின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா, பிஃபோர் ஜீசஸ்ங்கிறது வேற, ஆஃப்டர் ஜீசஸ் வேற. ஃபார் எக்ஸாம்பிளா பிசிங்கிறது பிஃபோர் கிறிஸ்ட் இதாங்க, சிங்கிறது ஆஃப்டர் சொல்லுவாங்க. அதாவது பிசினா பிஃபோர் காமன் எரான்னு சொல்லுவாங்க, பிஃபோர் காமன் எரா. சினா காமன் எரா. இப்போ நம்ம பார்க்கறது ஆஃப்டர் பர்த் ஆஃப் ஜீசஸ் பார்க்குறோம், அதாவது சின்னு சொல்றாங்க. அதாவது 335 சில இருந்து 375 சி வரைக்கும் யார் ரூல் பண்றாங்க, சமுத்திரகுப்தா ரூல் பண்றாரு. அப்போ ஆப்ஷன் ஏ ஏன் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சந்திரகுப்தா 1 யாருன்னா இவர் தான் குப்தா டைனஸ்டியோட ஃபவுண்டர். யாரு, சந்திரகுப்தா 1ன்னு சொல்றாங்க. யாரு, சந்திரகுப்தா 1. இது எப்போ குப்தா டைனஸ்டி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 320 ஆரம்பிக்கிறார். 320 என்ன பண்றாரு, குப்தாவோட டைனஸ்டி உருவாக்க போறாரு. எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 320 இருந்து 335 வரைக்கும் என்ன பண்றாரு, ரூல் பண்றாரு. குப்தா டைனஸ்டியை ரூல் பண்றது யாரு, சந்திரகுப்தா 1. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கறாங்க, இந்தியன் நெப்போலியன். ஸோ நமக்கு ஆன்சர் யார் வருவாங்க, ஆப்ஷன் டி, சமுத்திரகுப்தான்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு DRDO சமீபத்தில் புதிய தலைமுறை ஆகாஷ் ஏவுகணையை எங்கு வெற்றிகரமாக சோதித்துன்னு சொல்லி கேட்கறாங்க. இங்கிலீஷ்லயும் கொஸ்டின் பார்த்துருங்க. வேர் ஹாஸ் DRDO சக்சஸ்ஃபுல்லி டெஸ்டட் எ நியூ ஜெனரேஷன் ஆகாஷ் மிசைல் ரீசென்ட்லி கேட்கறாங்க. எந்த ஊர்ல பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒடிசால பண்றாங்க. ஒடிசால பண்றாங்க. யார் பண்றாங்க, DRDO பண்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் 12th. In which country has emergency has declared recently? சமீபத்தில் எந்த நாட்டில் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி கேட்கறாங்க. எந்த ஊருன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க பாப்புவா நிகினியான்னு சொல்லுவாங்க. பாப்புவா நிகினியா எங்க இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓஷானியா அப்படிங்கிற லேண்ட் ஃபார்ம்ல. ஓஷானியா இது எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா இருக்குல்ல, ஆஸ்திரேலியாவுடைய நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு லொகேஷனுக்கு பேர் தானே சொல்றாங்க பாப்புவா நிகினியான்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ரைட். எங்க இருக்காங்கன்னா ஆஸ்திரேலியாவுடைய நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரிக்கு பேர் தான் பாப்புவா நிகினியா. ஜெனரலா இந்த எமர்ஜென்சி எல்லாம் எப்ப போடுவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எமர்ஜென்சிங்கிறது ஒன்னு வார் டைம்ல, ஒரு கண்ட்ரில போர் ஏற்படுதுன்னா, சண்டை போடுறப்போ போர் டைம்ல என்ன பண்ணலாம்,
எமர்ஜென்சி போடலாம். வேற எப்போ போடலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல எப்பெல்லாம் ஃபினான்ஷியலா எப்போ நம்ம கஷ்டம் ஏற்படுதோ, அதாவது காசு இல்லாம போதோ, அப்ப என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி போடுவாங்க. இந்தியாவில் மொத்தம் 3 டைம் எமர்ஜென்சி போடுவாங்க. எப்பெல்லாம் போடுறாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அது பேர் மொத்தம் 3 பேர் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 352ங்கிறது நேஷனல் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. 356 அப்படிங்கிறது ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. 360ங்கிறது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. இது கொஸ்டின் கேட்பாங்க பார்த்துக்கணும். இந்தியாவில் மொத்தமாக ஒரு 3 டைம் எமர்ஜென்சி போடலாம். எப்பெல்லாம் போடலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா அது பேர் பார்த்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 352ல, ஆர்டிகல் 352ல எப்போ போடலாங்க? நேஷனல் எமர்ஜென்சி போடலாம். அடுத்து என்ன பண்ணலாம்? ஸ்டேட் எமர்ஜென்சி எப்போ போடலாம் அப்படின்னா ஆர்டிகல் 365 அப்பயும் போடலாம், அல்லது 356 அப்பயும் போடலாம். அது ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. அடுத்து தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 360 இது எப்போ போடலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எப்போ ஃபினான்ஷியலாக எப்போ கம்மியாக போகிறாங்க, இந்தியாவில் எப்போ காசு ரொம்ப கம்மியாக இருக்கோ அப்போ என்ன பண்ணுவாங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம 3 முக்கியம் பார்த்து வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which among the following festival marks the menstruation period of goddess Kamakya in Assam? தமிழ்லையும் பார்த்துருங்க. அஸ்ஸாமில் உள்ள காமாக்கியா தேவியின் மாதவிடாய் காலத்தை குறிக்கும் பண்டிகைன்னு கேட்குறாங்க. எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் ஆப்ஷன் டி, அம்புபாச்சி மேளான்னு சொல்லுவாங்க. அம்புபாச்சி மேளாங்கிறது என்னது? அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஒரு காடஸ் நேம். அந்த காடஸ் பேர் என்ன சொல்றாங்க? காமாக்கியா தேவின்னு சொல்றாங்க. அவங்களுடைய மென்ஸ்ட்ரல் சைக்கிளை குறிப்பிடக்கூடிய ஃபெஸ்டிவலுக்கு என்ன பேர் சொல்றாங்க? ஃபெஸ்டிவல் பேர் தான் அம்புபாச்சி மேளான்னு சொல்றாங்க. எந்த ஸ்டேட்டுங்கிறது முக்கியம், அந்த காடஸ் பேர் முக்கியம், அந்த ஃபெஸ்டிவல் பேர் என்ன சொல்றாங்க? அம்புபாச்சி மேளான்னு சொல்றாங்க. சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் வானிலை ஒலிபரப்பு 1923 டேஷ் மூலம் தொடங்கியது. ரேடியோ பிராட்காஸ்டிங் ஸ்டார்டட் இன் இந்தியா இன் 1923 பை த யார் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேடியோ கிளப் ஆஃப் பாம்பே பண்றாங்க. யார் பண்றாங்க? ரேடியோ கிளப் ஆஃப் பாம்பே தான் ஃபர்ஸ்ட் டைம் எப்போ பண்றாங்க? 1923ல ரேடியோ பிராட்காஸ்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. In Indian Constitution, the abolition of untouchability provision is mentioned in dash கேட்குறாங்க. அதாவது இந்திய அரசியலமைப்புல தீண்டாமையை பத்தி எந்த ஆர்டிகல் சொல்லுதுன்னு சொல்றாங்க. எந்த ஆர்டிகல் சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 17. ஆர்டிகல் 17 என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தீண்டாமை அப்படிங்கிறது ஒரு அஃபென்சிவ்னு சொல்றாங்க. அது ஒரு ஒரு என்ன சொல்றது, அது ஒரு அஃபென்சிவ்னு என்ன சொல்றாங்க, அது ஒரு தப்பான விஷயம்னு சொல்றாங்க. அதாவது ஒரு அஃபென்சிவ்னு சொல்றாங்க. சரிங்களா? ரைட். அப்போ ஆர்டிகல் 17 என்ன சொல்றாங்க அப்படின்னா அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு குற்ற செயல்னு சொல்றாங்க, ஒரு அஃபென்சிவ்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சுவாமி தயானந்த சரஸ்வதி டேஷ் என்ற அமைப்பை நிறுவினார். இது இந்து மதத்தை சீர்திருத்த முயற்சித்ததுன்னு கேட்கறாங்க. இங்கிலீஷ்ல கொஸ்டின் பாருங்க. Swami Dayananda Saraswati founded the dash organization that attempted to reform Hinduism கேட்குறாங்க. எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் ஆப்ஷன் ஏ, ஆரிய சமாஜ். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆரிய சமாஜை தயானந்த சரஸ்வதி எப்போ ஆரம்பிக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1875ல ஸ்டார்ட் பண்றாரு. ஏன் ஸ்டார்ட் பண்றான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேதாஸ் அப்படிங்கிறத திருப்பி வேதாஸை நம்ம என்ன பண்ணணும், திருப்பி பார்க்கணும்னு சொல்றாங்க. அதாவது கோ பேக் டு வேதாஸ்ன்னு சொல்றாரு. அதாவது கோ பேக் டு வேதாஸ். ஏன் வேதங்களை பார்க்க சொல்றாரு? ஹிந்துசம் அப்படிங்கிறத ஒரு ரிஃபார்ம், ஹிந்துசம் மதத்தை திரும்பி ரிஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்ண சொல்றாரு? வேதத்தை நீங்க முறையா படிங்கன்னு சொல்றாங்க. யார் சொல்றாரு? தயானந்த சரஸ்வதி சொல்றாரு. எப்போ சொல்றாரு அப்படின்னா என்ன சொல்றான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோ பேக் டு வேதாஸ் சொல்றாரு. அவர் என்ன ஆரம்பிக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது பேர் தான் ஆரிய சமாஜ் சொல்றாங்க. ஆரிய சமாஜ் எப்போ ஆரம்பிக்கிறாங்க? 1875ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following countries is not a part of லூசோஃபோனியா கேம்ஸ்ன்னு சொல்றாங்க. தமிழ்லையும் பாருங்க. பின்வருவனவற்றுள் எந்த நாடு லூசோஃபோனியா விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கவில்லை? நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சேன்னா நமக்கு லூசோஃபோன் யாருன்னு தெரியணும். லூசோஃபோன் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த போர்ச்சுகல் லாங்குவேஜ் பேசுறாங்கல்ல, போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் பேசக்கூடிய கண்ட்ரிக்கு என்ன பேசுவாங்கன்னா லூசோஃபோனியான்னு சொல்லுவாங்களே. அப்படி பார்க்கும்போது போர்ச்சுகல்ல போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் பேச போறாங்க. இந்தியாவில் யாருக்கு போர்ச்சுகீஸ் பேசுறாங்க?
பேசுறாங்க. யார் பேசுறாங்க அப்படின்னா கோவால இருக்கிறவங்க பேசுறாங்க. இப்பயுமே கோவா ஸ்டேட்ல நிறைய பேர் என்ன பேசுறாங்கன்னா போர்ச்சுகல் லாங்குவேஜ் பேசுறாங்க. அப்போ இந்த கண்ட்ரி இந்த கேம்ல இந்தியாவும் ஒரு மெம்பரா இருப்பாங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்க, மக்காவங்க என்ன பண்றாங்க, மக்காவ் அப்படிங்கிற ஊர்ல என்ன பண்றாங்க, போர்ச்சுகல் பேசுறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஆப்ஷன் ஏசிடி மூணுமே என்ன பண்றாங்க, போர்ச்சுகல் லாங்குவேஜ் பேசுறாங்க. ஸோ என்ன பண்றாங்க, அவங்க அந்த லூயிஸ் பண்ணி கேம்ஸ்ல கலந்துக்கிறாங்க. அப்ப யார் பேச மாட்டாங்க, ஜெர்மன் பேச மாட்டாங்கல்ல. ஸோ என்ன பண்றாங்க, அவங்க அந்த ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கறாங்க, யார் பங்கேற்க வில்லைன்னு கேட்கறாங்க. யார் பங்கேற்க மாட்டாங்கன்னா யார் பங்கேற்க மாட்டாங்க, ஜெர்மனி பங்கேற்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆன்சர் வரணும், ஆப்ஷன் ஆப்ஷன் பி தான் வரணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆக்சிஜன் முன்னிலையில் மெக்னீசியம் எரியும் போது சுடரின் நிறம் கேட்கறாங்க. இங்கிலீஷ்ல கொஸ்டின் பார்த்துருங்க. வாட் இஸ் த கலர் ஆஃப் த ஃப்ளேம் வென் மெக்னீசியம் பர்ன்ஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்? இதுக்கு என்ன சொல்றோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒயிட் சொல்றாங்க. அது வெள்ளையா தான் எரியும். எப்போ எரியும், பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல மெக்னீசியம் எப்படி எரியும், வெள்ளையா தான் எரியும்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, who has recently became the first woman to win the best environment officer award in sugar industry? இங்கிலீஷ்லயும் பார்த்துருங்க, தமிழ்லையும் பார்த்துருங்க. சர்க்கரை துறையில் சிறந்த சுற்றுச்சூழல் அதிகாரி விருதை சமீபத்தில் வென்ற முதல் பெண்மணி யாருன்னு சொல்லி கேட்கறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க பேர் தான் தீபா பண்டாரி. இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம், அதாவது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் விமன் இவங்க தான். எதுக்குன்னு சொல்லி பார்க்கறாங்க, பெஸ்ட் என்விரான்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சுகர் இண்டஸ்ட்ரியில அந்த அவார்டு வாங்குறாங்கன்னு சொல்றாங்க. யார் அவங்க, தீபா பண்டாரின்னு சொல்றாங்க. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which article of the Constitution of India talks about the superintendence, direction and control of election சொல்றாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தீங்க, இந்த ஆர்டிகல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 324 என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுடைய பவர்ஸை பத்தி பேச போது அவங்க எப்படி இந்தியாவை எலெக்ஷனுக்கு கைட் பண்றாங்கன்னு சொல்றது யாரு, ஆர்டிகல் 324 தான் சொல்லுதுன்னு சொல்றாங்க. எங்க இருக்கு, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாங்கிற புக்ல ஆர்டிகல் 324 என்ன சொல்லுது, எலெக்ஷன் கமிஷனுடைய இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸை பத்தி சொல்லுதுன்னு சொல்றாங்க. சான்ஸ் செக் பண்ணிடலாங்களா? அடுத்த செட் பாருங்க, டெஸ்ட் 4 பார்த்துடலாம். நெட் இல்லைன்னு வருது, இப்பதான் வருது. இப்போ சேவ் ஆயிருக்குமா சார் இது? இப்போ 4th வீடியோ போனோம், 4th டாபிக். இன்டர்நெட் இப்ப சேவ் ஆகாது சார் இது? ஆகாது, அப்படியா?
ஹலோ. என்ன பண்ற? தூங்கிட்டியா? ம். நீ என்ன பண்ற இப்போ? ம். வீட்டில் யாரும் இல்லையா? ம். சிவராத்திரி இப்போ உனக்கு? ம். ம். நேற்றுக்கு நெட் இது வீடு நல்லா பண்ணியிருந்தான் இருந்தேன். முடிய டைம் இருந்துச்சு 10 வீடியோ. கடைசியில் இது சிஸ்டம் ஹேங் ஆயிடுச்சு, மொத்தமாக போயிடுச்சு. தெரியும் பண்ணிட்டு இருக்கேன், 4வது வீடியோ போயிட்டு இருக்கு இப்போ தான். அதே நெட்டு திரும்ப கட் ஆகி போச்சு இதில். ஒரு நிமிஷம். ரெக்கார்ட் ஆகும், நெட்டில் ரெக்கார்ட் ஆகும். ஃபோர்த் நீங்க பண்ணணுமா? ஃபோர்த் போயிட்டு இருக்கா? ஃபோர்த் பண்ணணும் இப்போ. ஸ்டார்ட் பண்ண. ஆமாம் ஆமாம்.